வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் வாராந்த சிறப்பு சிந்தனை உரை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சிக்கு இணையதளம் வாயிலாக வருகை தந்துள்ள அனைத்து வேதாத்திரிய அன்புள்ளங்களையும் வாழ்க வளமுடன் என்று மீண்டும் வாழ்த்தி வணங்குகின்றோம். இன்று நமக்கு சிந்தனை உரை வழங்க, சிறப்பு சிந்தனை உரை வழங்க நம்முடன் இணைந்திருப்பது பேராசிரியர் டாக்டர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள். பேராசிரியர் டாக்டர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் பல தொடர் சிந்தனை உரைகளை இந்த மன்றத்திலே வழங்கி வந்திருக்கின்றார்கள். இப்பொழுது வித்தின் மகிமை என்ற ஒரு சிறப்பான புதிய தொடர் ஒன்றை ஐயா ஆரம்பித்திருக்கின்றார்கள். கடந்த மாதம் பாகம் 1 இடம்பெற்றது. இன்று வித்தின் மகிமை பாகம் 2 திருமந்திரத்தையும் வேதாத்திரியத்தையும் மருத்துவ விஞ்ஞானத்தையும் இணைத்து ஐயா இந்த வித்தின் மகிமை என்ற இந்த சிறந்த ஆராய்ச்சியை அடிப்படையாக கொண்ட ஒரு தொடர் சிந்தனை உரையை ஐயா ஆரம்பித்திருக்கின்றார்கள். இப்பொழுது பாகம் 2 தொடருமாறு பேராசிரியரை கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சார்பிலே பணிவன்புடன் வேண்டுகின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க குருபுகழ், வாழ்க வேதாத்திரியம். குரு வேதாத்திரி மகரிஷி சூட்சமாக எழுந்தள்ளிருந்து இந்த வகுப்பை நடத்தி தருமாறு வேண்டிக் கொண்டு, உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை கனடா மன்றத்தினுடைய தலைவர் துணைப்பேராசிரியர் அருள்நிதி சிவா சிவசங்கரம் ஐயா அவர்களுக்கும் அவருடைய அறங்காவலர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள், அருள்நிதியர்கள், இருபான்மை என்பர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வித்தின் மகிமை பாகம் 2 விந்து நாத மகிமை என்ற தலைப்பில் திருமந்திரத்தையும் வேதாத்திரியத்தையும் எடுத்துக்கொண்டு திருமந்திரத்தில் எப்படி திருமூலர் தம்முடைய தவ ஆற்றலினால எதையெல்லாம் உணர்ந்து கொண்டு அவற்றையெல்லாம் திருமந்திரமாக தந்திருக்கிறாரோ, 28 ஆகமங்கள்ல 9 ஆகமங்களை அவர் 9 தந்திரங்களாக தந்திருக்கிறார். அதை விடவும் வேற நூல்கள் எல்லாம் தந்திருக்கிறார். தனிய திருமந்திரம் மட்டும் அல்ல. அதே மாதிரி வேதாத்திரிய மகரிஷியும் தன்னுடைய அகத்தவ ஆற்றலினால இந்த தன்னை பற்றி, இந்த இறைநிலையை பற்றி, இயற்கையை பற்றி உணர்ந்து கொண்ட எல்லாவற்றையும் அவரும் பாடல்களாக தந்திருக்கிறார். இந்த 2 பாடல்களையும் எடுத்துக்கொண்டு திருமந்திரத்தில் விந்து உற்பரம் என்ற பகுதியில 14 பாடல்கள் ஆரம்பத்துல, அந்த பாடல்கள் வழியாக அண்ட உற்பத்திக்கு காரணமான வித்து எது, இந்த பிண்ட உற்பத்தி காரணமான வித்து. பிண்டம் என்று சொல்லும் பொழுது அனைத்து உயிரினங்களினுடைய பிண்டம், மானுட உடம்பும் அதற்குள்ள உள்ளடக்கமாக இந்த பிண்ட உற்பத்தி காரணமான வித்து எது, இது எப்படி மகரிஷி பிரபஞ்ச தன்மாற்றம், உயிரின தன்மாற்றம் என்று விளக்குகிறாரோ, அதே போல அதை 2ஐயும் ஒப்பிட்டு எப்படியெல்லாம் மகரிஷி தன்னுடைய தவ ஆற்றலினால இவற்றையெல்லாம் கண்டிருக்கிறார். எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முதல் திருமூலர் பெருமான் கண்ட அந்த உண்மைகளை
வேதாத்ரி மகரிஷியும் எங்களுக்கு மிக எளிமையான முறையில நமக்கு தந்திருக்கிறார் என்பதை ஒப்பீட்டு ரீதியாக விளங்கப்படுத்துவதுதான் இந்த விளக்க உரையினுடைய நோக்கம். அதிலே நாங்கள் முதற் பகுதியாக இந்த திருமந்திர பாடல் உதியத்தில் விந்துவில் ஓங்கு குண்டலினி புதிய குடிலில் வைந்தவம் ஒன்பான் வீதியில் பிரமாதிகள் மிகு சக்தி கதியில் கரணம் கலை வைகரியே. இந்த திருமந்திரம் முதல்ல படிக்கிறவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதை படிக்கும் பொழுது பதம் பிரித்து படித்தால் கருத்துக்களை விளங்கக்கூடியதா இருக்கும், சூக்குமங்கள் நிறைந்ததாக இருக்கும். வேதாத்திரிய பாடல் அப்படி இல்லை, மிக இலகுவாக விளங்கிக் கொள்ளலாம். அப்ப இந்த பாடலின் கடந்த வகுப்பிலே நாங்கள் இதை பார்த்தோம். அப்ப இந்த பாடலின் வழியாக திருமூலர் என்ன சொல்லுகிறார்? உதயத்தில் விந்துவில் ஓமுதற் குண்டலனி. சுருக்கமாக கடந்த வகுப்பிலும் விளங்கப்படுத்தியபடியால இந்த முதல்ல அந்த இறை சக்தியில இருந்துதான் விந்து நாதம் சிவம் சக்தி, அந்த சிவம் சக்தியில இருந்துதான் அனைத்து தோற்றங்களும் வந்திருக்கின்றது. அனைத்து தோற்றங்களும் அதுல முதல்ல விந்து நாதம், ஓசை ஒலி, அந்த விந்து நாதத்திலிருந்து 9 விதமான பேதங்கள், பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவம், நாதம், விந்து, சக்தி, சிவம், இதெல்லாம் என்ன? அந்த மூலப்பொருள் தான் இந்தந்த பெயர்களோட அது இயங்கி எல்லாவற்றையும் தோற்றுவித்துக் கொண்டிருக்கிறது. நமது உடல் எடுத்துக்கொண்டாலும் உடல் தோற்றம், அந்த உடலை இயக்குற கலைகள், அந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய வாக்குகள், அதைத்தான் இதுல குறிப்பிடுகின்றார். கலை வைகரியே. கலை வைகரி, கலை என்றால் பஞ்ச கலைகள், 5 கலைகள். வைகரி 4 விதமான வாக்குகள், உடலை இயக்கத்துக்கு காரணமான அந்த வாக்குகள். எல்லா தோற்றங்களும் இந்த மூலப்பொருளான அந்த சிவத்தில இருந்துதான் வந்திருக்கிறது. அந்த சிவம் தான் எல்லா தோற்றத்துக்கும் காரணமாக இருக்கிறது. அந்த நவதரு பேதங்கள், 9 பேதம், பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவம், நாதம், விந்து, சக்தி, சிவன், இது நவதரு பேதங்கள் என்ற அதுவும் அந்த சிவம் நாதம் சிவன் தான். இந்த உடலா இருந்தாலும், அதுல இருக்கிற கலைகளா இருந்தாலும், அந்த வாக்குகளா இருந்தாலும், 4 வாக்குகள், அதை பற்றிய விளக்கம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். எல்லா அனைத்து தோற்றத்துக்கும் மூல காரணமாயிருக்கிறது அந்த சிவன் தான். அந்த சிவம், அதைத்தான் வேதாத்ரி மகரிஷி இருப்பு நிலை, அசைவற்ற நிலை, சுத்த வெளி, இருப்பு நிலை என்று சொல்ற. அசைவற்ற சிவத்தில இருந்தால் அனைத்தும் வெளிப்படுகின்றது. முதல்ல எது வருது? விந்து நாதம். விந்து என்றால் ஒளி, நாதம் என்றால் ஓசை. அந்த ஒளி என்றால் சக்தி, ஓசை என்றால் சிவம். ஒளி, சக்தி, ஓசை, சிவம்.
அதுல இருந்து இப்படியான நவதரு பேதங்கள், அதை 9 விதமான காரிய கடவுள். காரிய கடவுள்னா செயலாற்ற போகுது. அதை அந்த கடவுள் செயல்படுறதுக்கு சக்தி தேவை. அப்ப அதுக்கு இப்படியான 9 விதமான சக்திகளை குறிப்பிடுகிறார்கள். வாமை, ஷேட்டை, ரௌத்ரி, காளி, கலவிகரணி, பலவிகரணி, பலப்பிரம்மாதனி, சர்வ பூதத்தமணி, மனோன்மணி, இப்படியெல்லாம் சக்திகள். அது மட்டும் இல்லாமல் இந்த உடம்பு, கலைகள், வாக்குகள் அனைத்தும் எல்லாமே இந்த சிவன் தான். இப்ப குண்டலினி என்று மூலாதாரத்தில் நாங்கள் பேசுறோம். இதை பற்றி ஒரு ஆய்வு செய்தார்கள் இந்தியாவில். எதை குண்டலினி என்று சொல்லுறது? அவர்கள் கடைசியா முடிவுக்கு வந்தது, சிவம், சக்தி, உயிர் மூன்றும் சேர்ந்தது. சிவம், சக்தி, உயிர், இந்த மூன்று சேர்ந்ததான் குண்டலினி. அதுவும் இந்த சிவன் தான். இப்ப எல்லாமே இந்த இருப்பு நிலையில இருக்கிற சிவன் தான். அது இயக்க நிலைக்கு வந்து அது சக்தியாகி அது எல்லா தோற்றங்களையும் தன்மாற்றத்தின் வழியாக தோற்றுவிக்கிறது என்பது வேதாத்திரி மகரிஷியினுடைய இறநிலைய தன்மாற்ற சரித்திரம் என்ற நூல்ல அதை விளக்கி கூறியிருக்கிறார். கடந்த வகுப்பிலும் பார்த்தோம். முக்கியமாக இந்த உடல்ல இயங்கக்கூடிய சொற்கள் வெளிப்படும் முறைகள், சூக்குமை, மத்திமை, பைசந்தி, வைகரி, இந்த 4 வாக்குகள் என்று சொல்றோம். இந்த 4 வாக்குகளும் அதுதான். அப்ப அனைத்து தோற்றத்துக்கும் மூல காரணமாக இருக்கிற சிவம், சுத்தவெளி, இருப்பு நிலை, அசைவற்ற சிவம், அதுல இருந்துதான் எல்லாமே பிந்துநாதம், ஒளி, ஓசை அனைத்தும் தோற்றத்துக்கு வருகின்றது. இத வேதாத்திரி மகரிஷி தன்னுடைய பாடல்ல ஆதியனும் பரவெளியாம் அந்தமிலாம் எப்பொருளே எழுச்சி பெற்று, இது அந்த பாடலோட நாங்கள் ஒப்புடுறோம். ஆதியனும் பரவெளியாம் அந்தமிலாம் எப்பொருளே எழுச்சி பெற்று அசையும் முதல் நிகழ்ச்சி அணுவென்ற பரிணாமம் இயக்கத்துக்கு வருது. புலன்களுக்கெட்டும் பேதித்த தோற்றங்கள், எல்லா தோற்றங்கள், பேராற்றலாம் அணுவின் தொடர் நிகழ்ச்சி, பிரபஞ்சம் முழுமை அனைத்தும் இந்த விண் என்ற சேர்க்கையாலதான் வந்திருக்கிறது. இந்த பாடல்ல குறிப்பிடப்பட்ட அந்த வாக்குகள், 4 வாக்குகள், சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி, 4 வாக்குகள். இந்த சொற்கள் எப்படி எங்களுடைய உடம்புக்குள்ள இருந்து வெளிப்படுகிறது, ஏன் வெளிப்படுகிறது, அது எது சொற்களாக வருகிறது? அப்ப அந்த வாக்குகள் அது மிக நுண்ணியது. ஆரம்பத்துல மூலாதாரத்துல சூக்குமையாக இருந்து அது சூக்குமை என்ற அந்த கருத்து மற்றவர்களுக்கு கேட்காது, நமக்கும் கேட்காது. அப்படி ஒரு ஒலி அந்த சூக்குமையால மூலாதாரத்துல இருக்கிறது. யாருக்கும் கேட்காது. மௌனம், சூக்குமை. அது பிறகு அடுத்த நிலைக்கு வரும்பொழுது, மணிபூர சக்கரத்துல வரும்பொழுது உந்திஸ்தானம், சத்தம்
மூலாதாரத்திலிருந்து ஆரம்பிக்குது சொற்கள். அது உந்தித்தானத்துக்கு வரும் பொழுது பைசந்தி, அது என்ன, எங்களுக்கும் தெளிவாக தெரியாது, மற்றவர்களுக்கும் தெரியாது. ஆனா ஏதோ ஒன்று உருவாகுது, உள்ளுணர்வாக உணரலாம். இந்த மயில் முட்டையில குஞ்சின்ற வண்ணங்கள் இருக்கிற மாதிரி ஒரு குழம்பு நிலையில அது தெளிவு இல்லாம இருக்கும். எங்களுக்கு அந்த சத்தம் கேட்காது, ஆனால் ஏதோ ஒரு உணர்வு இருக்கும் அங்க. இது அடுத்த நிலைக்கு வருது, அநாகதம். அந்த நிலைக்கு வரையில அதுக்கு பேர் மத்திமை. அந்த ஒலி அது முழுக்க வெளிப்படாம இருக்கிற நிலையில இருந்து இடைப்பட்ட நிலை, அது ஒரு மெல்லிய ஓசையாக கேட்கும். அது எங்களுக்கு மட்டும்தான் கேட்கும், மற்றவர்களுக்கு கேட்கா. மத்திமை, சூக்குமை, பைசந்தி, மத்திமை. இந்த மானசம் சொல்லுவார்கள். மானசம் இனி அந்த ஒலி விசித்தி சக்கரத்துல வரும் பொழுது, அப்ப இந்த அநாகதம் சக்கரத்துல இருக்கிற உதான வாயு அது அந்த ஓசை உருவாகிறதுக்கு உதவி செய்யும். இனி அது விசுத்தி சக்கரத்துக்கு வரும் பொழுது அது கேட்கத்தக்க ஓசையாக வரும். நமக்கும் கேட்கும், மற்றவர்களுக்கும் கேட்கும். எங்களுக்கும் கேட்கும், மற்றவர்களுக்கும் கேட்கும். அது வைகரி. அது ரெண்டு விதமா பிரிக்கிறார். சூக்கும வைகரி, தூல வைகரி. தூல வைகரி என்றால் எல்லோருக்கும் கேட்கும். சூக்கும வைகரி என்றால் எங்களுக்கு மட்டும் ஒரு மெல்லிய ஓசையாக கேட்டுக்கொண்டிருக்கும். தூல வைகரி, சூக்கும வைகரி. இதே மாதிரி இந்த ஓசைகள் எப்படி பிண்டத்துல இப்படி இருக்கிறதோ அதே மாதிரி அண்டத்திலும் இருக்கு. அப்ப இந்த யோகிகள் ஞானிகள் எல்லாம் அவர்கள் இந்த 4 வாக்குகளை உணர்ந்தார்கள். அவ்வியார் எல்லாம் மூலாதாரத்து மூன்றழுகங்களை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே. அந்த மூலாதாரத்துல குண்டலினி எப்படி ஓசை எழுப்புதோ அதை கூட உணர்ந்திருக்கிறார். அப்ப அந்த யோகிகள் ஞானிகள் எல்லாம் எல்லாவற்றையும் அறியக்கூடியா இருந்திருக்கிறார்கள். இந்த சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி எல்லாவற்றையும் அறிஞ்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் இந்த ஆற்றலை பெற்றபடியால மற்றவர்களோட வார்த்தையால பேசாமல் இந்த சூக்கும பைசந்தி மத்திம நிலையில இருந்து கூட பேசி இருக்கிறார்கள். ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள்.
ஒரு முறை ரமண மகரிஷியை யோகர் சுவாமிகள் சந்திக்க போனார். ஆனா ஒன்றுமே பேசல, வந்து விட்டார். அப்ப கேட்கிறார்களா, என்ன நீங்க போனீங்க ஒன்றும் பேச இல்லையே? எல்லாம் பேசி விட்டேன். அப்படி ஒரு முறை விவேகானந்தர் ராமகிருஷ்ணனோட இருக்கும் பொழுது இவர் நினைக்கிறார் தன்னுக்குள்ள, இவர் உண்மையிலே இறை அவதாரம் இப்படி சொன்னாரானால் நான் அதை ஏற்றுக்கொள்ளுவேன். இந்த மனசுல நினைச்சாராம். உடனே அருகில இருந்த ராமகிருஷ்ணர் சொன்னாராம், எவன் ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் அவதரித்தானோ அவனே இப்போது இந்த ராமகிருஷ்ணனா பிறந்திருக்கிறான். அப்ப அவர்கள் இந்த சூக்கும வாக்குகளால பரிமாறிக்கொண்டார்கள். அப்ப மற்றவர்கள் வாக்க அது மத்திய நிலையில இருந்தாலும் உணரக்கூடிய சித்தி இவர்களுக்கு இருந்திருக்கு. இது அந்த சாத்திரம் சொல்றவர்கள் கூட இப்படியான ஆற்றல் இருக்கிறதாக சொல்லுறார்கள். இது நமது உடலுக்குள்ள எப்படி இந்த வாக்குகள் சொற்கள் வெளிப்படுகின்றன, எப்படி உருவாகுது? மூலாதாரத்துல மௌன நிலையில இருந்து எப்படி இந்த பேசுற நிலைக்கு வரும் பொழுது அது எப்படி அந்த நிலைக்கு வருது? அதே மாதிரி இந்த பேசுற நிலையில இருந்து ஒன்றுக்குள்ள ஒன்று ஒடுங்கி கொண்டு போறது எப்படி? வைகரியில இருந்து மத்திமை கொடுக்கிறது, மத்திமையிலிருந்து பைசந்தி கொடுக்கிறது, பைசந்தியிலிருந்து சூக்குமை கொடுக்கிற மௌன நிலைக்கு போறது. இதுகளெல்லாம் பயிற்சிகள். அதே மாதிரி இந்த சைவ சித்தாந்தத்துல சொல்லப்படுகிறது, அவர்கள் இந்த பிரபஞ்சத்தை பற்றி சொல்லும் பொழுது அது சொற்பிரபஞ்சம் பொருட்பிரபஞ்சம் என்று பிரிக்கிறார்கள். சொற்பிரபஞ்சம் பொருட்பிரபஞ்சம். அந்த பொருட்பிரபஞ்சத்துல 224 புவனங்கள், இந்த தோற்றங்கள் உருவாக்குறதுக்கு காரணமா இருந்த 36 தத்துவங்கள், அந்த பஞ்ச கலைகள் எல்லாம் அந்த பொருள் வடிவமாக பிரபஞ்சத்துல இருக்குது. நீ சொற்பிரபஞ்சம் ஒண்ணு பிரிக்கிறார்கள். சொல் வடிவம் அங்க எப்படி இருக்கு அதையும் பிரிக்கிறார்கள். அந்த சொற்பிரபஞ்சம் பொருட்பிரபஞ்சம் என்று 2ஆ பிரிக்கிறார். அந்த சொற்பிரபஞ்சத்துல மந்திரம், இந்த சொல், பதம், இந்த சொல்லுகள் சேர்ந்து வர எழுத்துக்கள், வண்ணம், எழுத்துக்களும் ஒலியும் வண்ணம், இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த மாதிரியான 4 வாக்குகளையும் ஆள்ற வல்லமை உடையவர்கள் நமது பூமிக்கு மேல இருக்கிற அந்த சைவ சித்தாந்தத்துல திருமந்திர சொல்லப்படுற 224 புவனங்கள். அவரு நிலைகளுக்கு செல்ல 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 இந்த வாக்குகளும் மாறிக்கொண்டு போகும், நுண்மையான நிலைக்கு போகும், கீழே இருந்து மேலே போகும் என்று சொல்லப்படுகிறது. அது எல்லாம் இவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள், யோகிகள். இந்த இறநில நிலையான சக்தி, மௌனம், அதிர்வு அசைவு இல்ல. வேதாத்திரி மாதிரி சொல்ற அதிர்வு அசைவு இல்ல, ஆனால் அங்க நுண் அதிர்வு இருக்கு. அது தன்மாற்றத்தினால இறைத்துகளாக தன்மாற்றங்கள், கோட்பாட்டுக்கு இறைத்துகள், அதன் தொகுப்பான விண் வருகிறது. அது இயக்க சக்தி, அதுக்கு ஒரு அதிர்வு இருக்கு. அந்த அதிர்விலிருந்து ஒலி உருவாகும்.
அந்த ஒலிக்கு இந்த ஞானிகள் பிரைமோடியல் சவுண்ட் என்று சொன்னார்கள். அந்த விண்ணிலிருந்து பஞ்சபூதங்கள், அந்த பஞ்சபூதங்கள் தான் பிறகு பிரபஞ்சம். அப்ப எப்படி விண்ணில அதிர்வோ, அதுல ஒரு இயக்க சக்தியோ, அதுல ஒரு ஒலியோ உருவானதோ, அதே மாதிரி பஞ்சபூதங்கள், அதிலும் ஒலிகள், அதிர்வுகள். நீ அதுல இருந்து தன்மாற்றமான பிரபஞ்சம். அப்ப அந்த பிரபஞ்சத்திலே வெவ்வேறு இயக்க அதிர்வுகள். அதுதான் 224 புவனங்கள் என்று இந்த சைவ சித்தாந்தத்திலையும் திருமந்திரத்திலையும் சொல்லப்படுகிறது. அப்ப அந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அந்த கோள்கள், நட்சத்திரங்கள், பால்வழி அண்டம், பிரபஞ்சம் எல்லாமே இப்படி அதிர்வுகளோட இருக்கு. அதிர்வுகள் இருக்கிறபடியால ஒலி எழுப்பி கொண்டிருக்கு, ஒவ்வொரு விதமான ஒலிகள். அணுத்திரள் ஒலி எடுத்துல அணுத்திரள் ஒலி. அந்த ஒலிகளை நாங்கள் உணர்ந்தால், அந்த அதிர்வுகளை நாங்கள் அடைஞ்சால், அந்த பிரபஞ்ச ரகசியங்களை அடைஞ்சதாக இருக்கும். அப்ப இந்த ரகசியங்களை அறியறதுக்கு அதை துய்க்க வேண்டுமாயிருந்தால் இந்த அதிர்வு நிலைக்கு அல்லது அதுக்கு கீழான நிலைக்கு நாங்கள் எங்களோட மனதை கொண்டு செல்ல வேணும், அறியலாம். இதைத்தான் இந்த ரிஷிகள், முனிவர்கள், ஞானிகள் தங்களுடைய மனதை நுண்ணிய நிலைக்கு கொண்டு அறிஞ்சார்கள். இப்ப மனிதன்ல பார்த்தால் எங்களுடைய மனம் அது ஒரு சுற்றுக்கள் செக்கல்ல இருந்து 40 சுற்றுக்கள். அந்த மனிதனுடைய மனதுக்குள்ளேயும் இந்த 4 வாக்குகளும் சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி. இதை நாங்கள் மனதோட ஒப்பிட்டு பார்த்தால் இந்த சூக்குமை அது டெல்டான்னு சொல்லலாம், பைசந்தி தீட்டான்னு சொல்லலாம், மத்திமை அல்பான்னு சொல்லலாம், வைகரி ஈட்டான்னு சொல்லலாம் ஒப்பிட்டு ரீதியாக. அப்ப இந்த ரிஷிகள், ஞானிகள் எல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அந்த ஒலிகளை அகக்காட்சியாக கேட்கிறார்கள். ஒலிகள், ஓசைகள். அந்த ஓசைகளின் அடிப்படையில இந்த அண்டத்தில இப்படி 4 நிலையில இருக்குது என்று கண்டுபிடிச்சார்கள். எந்தெந்த நிலைக்கு தங்களோட மனதை கொண்டு சென்றார்களோ அந்த நிலையில வைகரி, மத்திமை, பைசந்தி, பரா, சூக்குமை, இந்த 4 நிலையில. அப்ப இந்த ஒலிகளை உணர்ந்தால் அல்லது அதை உச்சரித்தால் அதற்கு ஏற்ற பிரபஞ்சத்தின் அதிர்வோட இணையலாம் என்றும் கண்டார்கள் ஞானிகள். அப்படி இந்த இணைந்த அந்த பிரபஞ்சத்தின் கூற்றின் இரகசியத்தை, அந்த அமைப்பை, அந்த ஆற்றலை, அந்த காந்த ஆற்றலை தமதாக உள்ளுணர்வாக்கலாம் என்றும் கண்டார்கள் இந்த அணுத்திரள் ஒலிகளை. சைவ சித்தாந்தம் சொல்லும் பொழுது இந்த அணுத்திரள் ஒலிகள் அது ஒரு எழுத்துக்கு வடிவத்தை கொடுக்கும், எழுத்துக்கள் சொல்ல கொடுக்கும், சப்தத்தை கொடுக்கும்னு சொன்னார். அப்ப இந்த அதிர்வுகளை உருவாக்கக்கூடிய ஒலிகளை உருவாக்கினார்கள். அந்த ஒலிகளை உருவாக்கக்கூடிய எழுத்துக்களை நம்முடைய ஞானிகள் கண்டுபிடித்தார். இந்த எழுத்துக்கள்ல இருக்கிற ஒலி ஆற்றல்களை கண்டறிஞ்சார். அந்த ஒலியின் சிறப்பு, அதன் இயக்கம், அதன் ஆற்றல், அதன் விளைவுகள் பற்றியெல்லாம் கண்டறிஞ்சார். அந்த எழுத்துக்கள் தான் மந்திரங்கள் என்ற அடிப்படையாக கொண்டார். இந்த எழுத்தினால உருவாகிற அந்த அதிர்வை மேலும் அதிகரிக்கிறதுக்குத்தான் அவர்கள் வேற வேற எழுத்துக்களை எல்லாம் சேர்த்து அந்த ஆற்றலை கூட்டினார்கள். முதல் எழுத்துக்கு பீஜ மந்திரம் என்று சொன்னார்கள்,
அப்புறம் அதோட தொடர்ந்து எழுதுற எழுத்துக்களுக்கு கீழக என்று சொல்லி அத அட்சரங்கள் இப்படி எல்லாம் கொண்டு வந்தார்கள். அப்படி அந்த அட்சரத்துக்கு அடிப்படை இந்த மௌனம் சூக்குமையில இருந்தான் வெளிக்கிடும். அப்படி அதெல்லாம் விரிந்து ஆல விரிந்து 31 அட்சரங்கள், தமிழ்ல 47 அட்சரங்கள், வடமொழியில 3 அட்சரங்கள் குறையுது. அதை அரேபிய மொழியிலேருந்து எடுத்துக்கொண்டு 50 அட்சரங்கள் ஓமண்டத்தோடு சேர்த்து 51 அட்சரங்களாக கொண்டு வரார். அப்ப இந்த 50 அட்சரங்களை கொண்டு எல்லா சத்தத்தையும் வெளியிடலாம் என்று கண்டுபிடிச்சார்கள். ஆனாலும் சில சத்தத்தை அவர்களால் எழுத முடியாம போயிட்டது. ஒரு பள்ளி சத்தம் போட்டால் அந்த சத்தம், மாட்டை மேய்க்கிற அந்த பையன் அந்த ஓட்டுற சத்தம், குழந்தைகளை முத்தமுடைகளை ஏற்படுற சத்தம், இது எல்லாம் எழுத முடிய இல்லை. ஏனென்றால் இந்த சத்தங்கள் எல்லாம் காற்று, பொதுவாக நாங்கள் காற்று வெளியிலேருந்து உள்ளே போற சத்தம் இருக்குது, உள்ளே இருந்து வெளியில போற சத்தங்கள் தான் நாங்கள் எழுதலாம். ஆனா இதுல இருக்கிறதெல்லாம் காற்று வெளியிலேருந்து உள்ள போறது, அது எழுத முடியாது. அப்படி இந்த அச்சரங்களில எழுதி இந்த மந்திரங்களை உருவாக்கினார். அப்ப இதுக்கெல்லாம் என்ன அடிப்படை? இந்த பிண்டத்துல இருக்கக்கூடிய இந்த வாக்குகள் அதே மாதிரி அந்த அண்டத்துல எப்படி இவையெல்லாம் இந்த அணுக்களின் இயக்கம், அதால இந்த கோள்கள் நட்சத்திரங்கள் எல்லாம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்குது, அதால என்ன அதிர்வுகள் ஏற்படுது, அதால என்ன சத்தங்கள் ஏற்படுது, அதுகளையெல்லாம் இதே மாதிரி அண்டத்திலையும் பிரித்து பார்த்து ஞானிகள் அதை உணர்ந்துதான் இந்த சத்தங்களை அடிப்படையாக கொண்டு இந்த மந்திரங்களை எல்லாம் உருவாக்கி அதன் வழியாக அந்த பிரபஞ்சத்தில இருக்கிற இரகசியங்களை உணர்ந்து அவற்றை சாதாரண மக்களும் உணர்ந்து கொள்ளக்கூடிய முறைக்கு கொண்டு வந்தார். இது இந்த வாக்குகள் என்றதை பற்றிய ஒரு சிறு விளக்கம். வாக்குகள் சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி, தூல வைகரி, சூக்கும வைகரி. இந்த முதல் பாடல்ல இந்த விளக்கத்தை கொண்டு வர. நீ அடுத்த பாடல்ல செய்திடும் விந்து வேதத்திறன் 5 செய்திடு நாத வேதத்திறன் 4 செய்திடும் மற்றவை 2 தரம் செய்திடு 6 சேர் சத்துவங்களை அந்த வகுப்பிலும் பார்த்து நாங்கள் இந்த 5 சிவமூர்த்தங்கள் எப்படி வருகுது, இந்த 36 தத்துவங்கள் எப்படி வருது, உடம்ப கட்டுற 36 தத்துவங்கள் வருகுது என்ற பெரிய விளக்கம் இதுல கொடுக்கப்படும். அப்ப இந்த சிவருமான் முகத்தில இருந்து 5 முகங்கள்ல இருந்தும் இப்படி 25 மூர்த்தங்கள் உருவாகி அவை என்னென்ன எல்லாம் செய்யும், அதையும் நாங்க அடுத்தடுத்த வகுப்புல பார்க்க இருக்கிறோம். அப்ப 36 தத்துவங்கள், 36 தத்துவங்கள்னா இந்த உடலை கட்டுறதுக்கு 36 தத்துவங்கள், ஆன்ம தத்துவங்கள் 24, வித்யா தத்துவங்கள் 7, சிவ தத்துவங்கள் 5, அந்த உடலை கட்டி அந்த உடலை இயக்க வைக்கிறதுக்கான தத்துவங்கள். நீ அடுத்த பாடல்ல வந்துடு பேதம் எல்லாம் பரவிந்து, இது நான் கடந்த வகுப்புல இன்னும் பார்த்து நாங்கள் மேலால பார்த்துட்டு, வந்துடு பேதம் எல்லாம் பரவிந்து தந்திடு மாமாயே வாகீசி தற்பரை உந்து குடிலியோடு ஓமுரு குண்டல்னி விந்துவில் இந்நான்கும் மேவா விளங்குமே. இதுவும் அதுதான். அந்த எல்லாமே இந்த மூலத்தில இருந்து சிவத்தில இருந்துதான் எல்லாம் சுத்தமாய அந்த சக்தி களம், சக்தி விண் இருக்கிற களம், சிவசக்தி, சக்தி, இந்த பிரணவத்தோடு கூடிய குண்டலனி எல்லாமே இந்த பிந்துவில இருந்தான் உற்பத்தி ஆகுது என்று சொல்ற. நீ அடுத்த பாடல்ல விலங்கு நிவிர்த்தாதி மேவ அகராதி வளங்கொள் உபார மகரத்துள் விந்து களங்கமில் நாதாந்தங் கண்ணினுள் நன்னி உளங்கொள் மனாதியில் அந்தவும் ஆமை. இதுவும் கடந்த வகுப்புல நாங்கள் பார்த்து நாங்கள் இந்த நிவிர்த்தாதி என்ற 5 கலைகள், பிரதிட்டாகலை, வித்தியாகலை,
நிவர்த்திகளை, சாந்திகளை, சாந்தி அதீதம், அதை பற்றிய விளக்கம் இனி அடுத்தடுத்த வகுப்புல விடப்படும். இது எப்படி இந்த திரும்ப அந்த உயிர் துரியாதீத நிலைக்கு செல்றது, அதுக்கு எப்படி இதுகளெல்லாம் உதவி செய்த கலைகள் உதவி செய்கிற விளங்கப்படுத்துறது. அந்த கலைகள் 5 பஞ்ச கலைகள் என்று சொல்லப்படுகின்றது. பஞ்ச கலைகள். அடுத்த பாடல்ல அந்தமும் ஆதியும் ஆகிய பராபரன் வந்த வியாபி எனலாகும் ஆய் ஐநறி தந்தமதாகிய காரண காரியம் தந்து ஐங்கருமமும் தான் செய்யும் வீயமே. அந்தமும் ஆதியும் ஆகிய பராபரன். அந்தமண்ட முடிவு இறுதி, ஆதி முதல், வந்த வியாபி அப்ப முடிவாகவும் மூலமாகவும் இருக்கிறான் அந்த பரம்பொருள். அவன்தான் எல்லாத்துக்கும் அந்தம், அவனுக்கு அதுக்கு மேலே அங்க ஒன்றும் இல்லை. அவர்தான் மூலப்பொருள், அந்தம் அதுதான், ஆதியும் அதுதான். அவன்தான் வியாபியாகவும் வந்திருக்கிறான், எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கிறான். எப்படி வியாபித்து இருக்கிறான்? வேதாத்திரி மாதிரி சொல்ற மாதிரி பாய்மை பொருளாக எல்லாவற்றிற்குள்ளும். எப்படி பயற்றுக்குள்ள தண்ணீர், தண்ணீருக்குள்ள பயிர் இருக்கோ அதே மாதிரி எல்லாவற்றுக்குள்ளும் அவனே இருந்து, அது எதுவா இருந்தாலும், எப்படி பூவோட மனம் கலந்து இருக்குதோ அதே மாதிரி இந்த தோற்றங்கள் எல்லாம் வந்தும் அந்த தோற்றத்துக்குள்ளையும் அந்த இறைவன் தான் இருந்து கொண்டிருக்கிறான். தோற்றமாக வந்திருக்கிறான், தோற்றங்களுக்குள்ளும் அவன்தான் இருந்து இயக்கிக் கொண்டிருக்கிறான். இப்ப படத்தல், காத்தல், அழித்தல், மறத்தல் என்று சொல்லி 5 கருமங்களை செய்தாலும் அதுக்குள்ள இருந்து இயக்கிறவனும் அந்த இறைவன் தான். அவன்தான் எங்கே நீக்கமர நிறைந்து எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறான். அவனை தவிர வேறு எதுவும் இல்லை. அந்த சுத்த வெளியை தவிர வேறு எதுவும் இல்லை. அந்த அறிவாற்றலை தவிர வேறு எதுவும் இல்லை என்று சொல்றான். அப்ப எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பதும் எல்லாவற்றையும் தன்னில உடுக்கிக் கொள்வதும் தோற்றுவிப்பதும் அந்த சிவன் தான், அந்த வெளிதான், சுத்த வெளிதான். அந்த தொழிலா இருந்தாலும் எதா இருந்தாலும் அவன் தான் செய்கிறான். இதை வேதாத்திரி மகரிஷி இந்த பாடலின் மூலம் இந்த மாதிரி விளக்குறாரு பாருங்க. அதே பாடலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பாடல். இறநிலை என்றால் சுத்த வழியே ஆகும். இருப்பு நிலை என்பது எல்லை இல்லை. அப்ப சுத்த வழிக்கு இல்லை கிடையாது. ஆதி அனாதி மறைபொருளாய் விண்ணன்றும் உண்மையாகி மாபெரிய பேரண்டத்தில் நிறைந்து முறையாக விண்முதலாய் அண்டகோடி. முதல்ல விண் தோன்றது தன்மாற்றத்தால, அந்த விண்ணில இருந்து செயற்கையால அண்டகோடி, எல்லா பெரியக்க மண்டலம், அதுல இருக்கக்கூடிய உயிரினங்கள், அப்புறம் அந்த உயிரினங்களுக்குள்ளேயும் அவன்தான் ஊடுருவி இருக்கிறான். உயிரினங்களுக்குள்ளும் அவன்தான் அறிவாக இருந்து ஆண்டு கொண்டிருக்கிறான் என்பது இந்த பாட்டின் மூலம் விளங்கப்பட்டது. அதே மாதிரியான பாட்டு இன்னொரு பாடல்ல வேதாத்திரி மகரிஷி இறநிலையாங்கிரவிட்டி முழுமையாய் அமைந்திட்ட தன்மாற்றம் இணையற்ற காந்தம் மூலம் அனைத்துடுவி நிறை பாய்மை பொருளாகும். திருமூல சொன்னதை சொல்றார். நிறை பாய்மை, இந்த வந்த வியாபி, எல்லாரும் வியாபித்திருக்கிறார். அதே மாதிரி வேதாத்திரி மகரிஷி ஒரு புது சொல்ல போடுறார், பாய்மை பொருள். பாய்மை பொருள் என்றால் அது எல்லாவற்றுக்குள்ளும் நிறைந்திருக்கும், எல்லாவற்றையும் தன்னுள்ள ஊடுருவவிடும், பொறிபுலன்களால் அறிய முடியாததா இருக்கும், பேராற்றல் கொண்டதாயிருக்கும். அதுதான் பாய்மை பொருள். அப்படியான இந்த பாய்மை பொருள். அப்ப எல்லாவற்றுக்களும் அந்த பாய்மை பொருள், இந்த பாய்மை பொருள், இந்த அறிவும் அதுக்குள்ள இருக்கும். இறைத்தன்மை எல்லாம், இறைத்துகள் முதலாக எல்லாம், மின்கோள்கள் எல்லாவற்றிலும் அவனே தான் இருக்கிறான். அந்த இறநிலை இல்லாத இடமோ பொருளோ இயக்கமோ விளைவுகளோ பிரபஞ்சத்தில் இல்லை. அப்ப இறநிலை, தெய்வம், வெளி, கடவுள், உயிர் அனைத்தும் இந்த இறநிலைதான். அந்த விளக்கத்தை கொடுக்குறார். நீ அடுத்த பாடல்ல வீயமதாகிய பிந்துவின் சக்தியால்
ஆய அகண்டமும் அண்டமும் பாரிப்ப காய அம்பூதமும் காரிய மாயையில் ஆயிட விந்து அகம்புறம் ஆகுமே. அனைத்துக்கும் மூல காரணமான அந்த விந்து ஆற்றல் தான். அது அகண்டமாயிருக்கலாம், அண்டமாயிருக்கலாம். திருப்பி அதே சொல்றார். இந்த காயம் காயம்ன்றா ஆகாசம், ஆகாசத்திலிருந்து புற வந்த மற்ற ஐம்பூதங்கள் எல்லாம், ஆகாயம் முதலான ஐம்பூதங்கள், நீ அதுகளுக்கு உள்ளுக்கும் அவன் தான் இருக்கிறான், வெளியிலும் அவன் தான் இருக்கிறான். அது தவிர வேறு எதுவும் இல்லை என்பதை குறிக்கிறார். அப்ப விந்து சிவத்தை குறிக்குது. சிவமே மூல காரணமாக இருக்கிற வித்து, எல்லாவற்றுக்கும் மூல காரணமாக இருக்கிற வித்து அந்த சிவன் தான். அதிலிருந்துதான் எது உருவானாலும், பேரண்டமா இருக்கலாம், அண்டமா இருக்கலாம், அணுக்களா இருக்கலாம், எல்லாமே அதுல இருந்துதான். இதுதான் வேதாத்திரி மாதிரி சொல்றார். எந்த ஒரு பொருள் எந்த இடத்தில் அசைந்தாலும் இறநிலையின் நுண்பகுதி முன்பிரவின் அலையாய் சிந்தனையின் ஆழத்தில் சிவநிலையாய் தேர்ந்து திருவிளையாட்டில் மூழ்கி திளைத்து மகிழ்கின்றேன். அவர் சொல்ற தான் எதுக்குள்ளே போய் பார்த்தாலும் அந்த விண் தான், அந்த இறநிலை தான், அதுதான் எல்லாத்துக்களும் இருந்து இயக்கி கொண்டிருக்கிறது என்பதை விளக்குறார் வேதாத்திரி. அதே பாட்டுங்க, அதே கருத்து. இத உள்ளும் புறம் உள்ளதெல்லாம் சிவமாகும். இது பாரதியாருடைய கருத்து. அப்ப இனி அடுத்தது பாருங்க, இது முக்கியமான ஒரு பாடல். புறம் அகம் எங்கும் புகுந்து ஒளிர் விந்து நிறமது வெண்மை நிகழ் நாதம் செம்மை உறமகிழ் சக்தி சிவபாதமாய் உள்துறனோடு வீடளிக்கும் செயல் கொண்டே. அப்ப இந்த விந்து நாதம் அது எப்படி இருக்காம்? புறம் அகம் எங்கும் புகுந்து ஒளிர் விந்து. அது இந்த தோற்றங்களுக்குள்ள உள்ளுக்காகவும் இருக்கலாம், தோற்றங்களுக்கு வெளியாகவும் இருக்கலாம், இந்த உடம்புலையா இருக்கலாம், உடம்புக்கு வெளியிலேயா இருக்கலாம், இந்த மானுட உடம்பா இருக்கலாம், மானுட உடம்புக்கு வெளியிலேயுமா இருக்கலாம். எல்லாத்துக்குள்ளும் இந்த ஒளிர்கின்ற அந்த ஒரு சக்தி அந்த விந்து தான் இல்லாடம் பரவிருக்குது. அந்த விந்து என்ன நிறம்? வெண்மை. இப்ப நாங்கள் இந்த உடம்புல உருவாகிற தூல விந்து அத சீமன் என்று சொல்லுவோம். சுக்கிலம் சுரோனிதம். இந்த சுக்கிலம் வெண்மை, சுரோனிதம் சிவப்பு. அதே மாதிரி தான் இந்த அண்டத்துல இருக்கிற அந்த விந்துவும் வெண்மை நிறம், அது வெண்மை. அது பிண்டத்துல இருந்தாலும் வெண்மை. நிகழ்நாதம் செம்மை. நாதம் அது சிவப்பு நிறமா இருக்கு. நாதம் செம்மை, சிவப்பு நிறம். ஆனால் இந்த நாதமும் தனியா இருக்காது, விந்துவும் தனியா இருக்காது. ரெண்டும் சேர்ந்துதான் இருக்கும். அப்ப சேர்றபடியால இந்த வெண்மையும் இந்த சிவப்பும் சேர்ந்துடும். அப்ப ரெண்டும் சேர்ந்து இருக்கும். நிறமது வெண்மை நிகழ்நாதம் செம்மை. நிறமது வெண்மை, இது விந்துவின் நிறம் வெண்மை, நாதத்தின் நிறம் செம்மை. ரெண்டும் சேர்ந்து உறமகிழ் சக்தி சிவபாதமாய், சக்தியும் சிவமும் சேர்ந்து சக்தி சிவபாதம். அப்ப இந்த வெண்மையும் இந்த சிவப்பும் சேர்ந்துடுது. அப்ப ஒவ்வொரு பொருளுக்கு உள்ளையும் வெளியிலையும் நீக்கமர நிறைந்திருக்கிற ஒளி ஒருகின்ற ஆற்றல், அதனுடைய நிறம் வெண்மை, இந்த நாதத்தின் நிறம் சிவப்பு. விந்து நாதம் ஒன்றா சேர்ந்து சக்தி சிவம் சிவபாதம், அது ரெண்டும் சேர்ந்துடுது. ஏன் சேர்ந்திருக்குது? இந்த பாடல் சொல்றார், அந்த உயிர்களுக்கு வீடு பேர் அளிச்சு முத்திய அடை கொடுக்கறதுக்காக இந்த உடல்ல இந்த சக்தி வெண்மையா, சிவம் வெண்மையாகவும், சக்தி நாதம் வெண்மையாகவும், சிவம் சிவம் வெண்மையாகவும், சக்தி சிவப்பாகவும் இருந்து ரெண்டு பேரும் சேர்ந்து
இந்த உயிர்களுக்கு வீடு பேர் அளிக்கிறதுக்காக இந்த உடம்புக்குள்ளே சேர்ந்திருக்கிறது. சேர்ந்திருக்கிறதுக்கு காரணம் என்று சொல்றார். அப்ப புறம் அகம் எங்கும் ஒளிர் விந்து நிறமது வெண்மை நிகழ்நாதம் செம்மை உறமகிழ் சக்தி சிவபாதமாய் திறனோடு வீடளிக்கும் செயல் கொண்டே. ரெண்டும் சேர்ந்து இப்ப நாங்கள் கோயில்ல பாருங்கோ, இந்த மதில் சுவர்ல கோயில் சுவர்ல வெள்ளை பெயிண்டும் அடிச்சிருப்பார்கள், செம்மையான பெயிண்டும் அடிச்சிருப்பார், ரெண்டும் அடிச்சிருப்பார். அது என்ன காரணம்ட்டா இந்த நாதம் வெண்மை, அந்த சக்தி அது சிவப்பு செம்மை, ரெண்டும் சேர்ந்து இருக்கிறன்றதை எடுத்து காட்டுறதுக்காகத்தான் இந்த கோவில்கள்ல இந்த பெயிண்டை அடிச்சிருக்கிறார்கள். இது பொதுவாக தெரியாது, இது அதுக்கு அந்த காரணத்துக்காகத்தான் அதை அடிச்சிருக்கிறார்கள். அப்ப புறமகம் எங்கும் புகுந்து ஒளிர் விந்து, புறமகம் எங்கும் புகுந்து ஒளிர் விந்து நிறமது வெண்மை நிகழ்நாதன் செம்மை உறமகிழ் சக்தி சிவபாதமாய் உள்திறனோடு வீடளிக்கும் செயல் கொண்டே. இந்த உயிர்களுக்கு வீடு வேற்ற கொடுப்பதற்காக இந்த சக்தியின் சிவமும் இந்த உடலுக்குள்ளேயும் இருக்கிறது. இந்த அடுத்த பாடல்ல பாருங்கள், இப்ப இதுவரைக்கும் சொல்லிக்கொண்டு வந்திருக்கிறார் இந்த இருப்பு நிலையில இருந்து எப்படி இந்த நாதம் விந்து சக்தி சிவம் ஓசை ஒளி எல்லாம் வந்து இந்த தோற்றங்கள் எல்லாம் வந்து அது உடம்பு என்ற தோற்றம் வந்து அந்த உடம்புக்குள்ளும் சக்தி சிவம் இருந்து அது வீடு போர் அளிக்கிறதுக்காக வந்திருக்கு. அது கலைகளாக இருக்குது, அது இந்த வாக்குகளாக இருக்குது, கரணங்களாக இருக்குது, மனம் புத்தி சித்தம் அகங்காரமாக இருக்கிறது. இப்படியெல்லாம் இருந்தால் அண்டத்திலேயும் பிண்டத்திலேயும் அது இப்படியெல்லாம் இருந்தாலும் அந்த விந்துல எந்த விதமான மாற்றம் இருக்காது, அது அப்படியேதான் இருக்கும். அதன் தன்மையில எந்த மாற்றமும் வராது. அது பாய்மை பொருளாக வற்றாயிருப்பாக இருக்கும். வேதாத்திரி மாதிரி அது இப்படி தோற்றங்களாக வந்தாலும் தன் நிலையிலிருந்து மாறாமல் இருக்கும். வேதாத்திரி மகரிஷியும் விளங்கப்படுத்தார் பல பாடல்கள்ல. இப்ப திருமந்திரத்துல கொண்ட இவ்விந்து பரம்போர் கோதர நின்ற படங்கடமாய் நிலை நிற்றலின் கண்ட கலாதியின் காரண காரியத்து அண்டம் அனைத்துமாய் மாமாயை ஆகுமே. கொண்ட இவ்விந்து பரம் போல் கோதர நின்ற படங் கடம் மாய் நிலை நிற்றலின் கண்ட கலாதியின் காரண காரியத்து அண்டம் அனைத்துமாய் மாமாயை ஆகுமே. அப்ப இதுல என்ன சொல்றார்? கொண்ட இவ்விந்து பரம் போர் கோதர, இந்த அண்டத்தை தோற்றுவிக்கிற விந்து அது பிண்டத்துல இருக்குது. பரம்பொருள் பிண்டத்துல இருக்கு. ஆனா பிண்டமோ அது பலவிதமான பதிவுகளை கொண்டது. அது இந்த ஞான கர்மேந்திரியங்கள் வழியாக வெளியில இயங்கி பல பதிவுகளை, நல்ல பதிவே தீவ பதிவுகளையும் கொண்டதாகவும் அந்த உடல் பலவிதமான குணங்களை கொண்ட உடலாகவும் இருக்கும். அப்படி இருந்தாலும் இந்த அண்டத்தை தோற்றுவிக்கிற விந்து பிண்டத்துல இருந்தாலும் அது பரம்பொருளை போல தூயதாக இருக்கும். அதான் சொல்ற கொண்டை விந்து பரம்போர் கோதர, அந்த பரம்பொருளின் தன்மையில எந்த விதமான குறைவும் வராது. அது வேதாத்திரி மகரிஷி சொல்றார், வற்றாயிருப்பாக இருக்கும்.
எந்த குறையும் வராது. இப்படியான இந்த உடல், அந்த உடல்ல பலவிதமான அது குணங்கள் இருக்கு, அது பலவிதமான துன்ப நிலைகள் இருக்கு, அது பலவிதமான பதிவுகள் இருக்கு, 8 குணங்கள் இருக்கு. ஆனாலும் அதுக்குள்ள இருக்கிற அந்த இறைவன், அந்த விந்து நாதம், அந்த பரம்பொருள் எந்த தன்னுடைய தன்மையிலிருந்து மாற மாட்டான், அப்படியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த தோற்றங்கள்ல அதுகின்ற தன்மை இருக்கும், அதுகின்ற தன்மை தோற்றங்களுக்குள்ள இருக்கும். இல்ல பாருங்க, படங்கடமாய் நிலை நிற்றலின். படம் என்ற துணி, கடம் என்ற மண். ஒரு சேலை உருவாக்க வேணுமா இருந்தால் நூலை கொண்டு சேலையை உருவாக்க. சேலை என்ற ஒரு பொருள் வந்துடுது, அந்த சேலை எதுல இருந்து வந்த? நூல்ல இருந்து வந்தது. அப்ப சேலை உருவாகிறதுக்கு காரணம் என்ன? நூல். இந்த நூலை காரணமாக கொண்டு சேலை என்ற காரியம், விளைவு வந்திருக்கு. அந்த சேலையில நூலின் தன்மை இருக்கும். அதே மாதிரி குடம், மண்ணிலேருந்து குடம் செய்கிறோம், மண்ணால குடம் செய்கிறோம். குடம் உருவாகிறது என்ன காரணம்? மண். அந்த மண்ணை காரணமாக கொண்டு குடம் செய்யப்பட்டிருக்கு. அந்த குடத்துல மண் இருக்கு, அப்ப அந்த குடத்துல மண்ணின் தன்மை இருக்கும். அதே மாதிரி இந்த அண்டத்துல இருக்கிற தோற்றங்களா இருக்கலாம், பிண்டத்துல இருக்கிற தோற்றங்களா இருக்கலாம், எல்லாம் என்ன? இந்த விந்து நாதத்தில இருந்து வந்தபடியால அந்த விந்து நாதத்தின் தன்மை எல்லாம் அதுல இருக்கும். அதுல இருந்தாலும் அதுக்கண்டு வேற வேற விதமான குணங்களும் இருக்கும். அது பிண்டமா வரைக்கல, உடல் எடுத்து வரைக்கல குணங்கள் எல்லாம் வரும். ஆனா அந்த குணம் அந்த இறைவன்ல போய் சேராது. ஆனா இறைவன் குணம் எல்லாவற்றிலும் இருக்கும். அதான் இந்த பாட்டுல சொல்கிறார். அது மாறாது. அதே நேரம் அதனுடைய தன்மை, இந்த இறைவனுடைய தன்மை எல்லா தோற்றங்கள்ல, எல்லா உயிரினங்களிலும் அந்த இறைவன் தன்மை இருக்கும். ஆனா அந்த தன்மையை நாங்கள் காணாமல் இருக்கிறோம். நமக்குள்ள இறைவன் இருக்கிறார், அது சக்தியாக இருக்குது, சிவமா இருக்குது, ஆற்றலா இருக்குது. ஆனால் நாங்கள் அதை காண இல்லை, காண முயற்சிக்கல. ஆனா அந்த தன்மை இருக்கு, காணைகளை எங்களுக்கு தெரிய வரும். அது அகத்தவம் இயற்றி உள்ளுக்கு போய் பார்க்கும் பொழுது அதை காணக்கூடிய இருக்கு. அப்ப அண்டத்தை தோற்றுவிக்கிற விந்து பிண்டத்துல இருந்தாலும் பரம்பொருளை போல தூயதாகத்தான் இருக்கும். பிண்டத்திலும் விந்து இருக்கு, அண்டத்திலும் விந்து இருக்கு. அது ரெண்டும் அது இறைநிலை, அது இறைநிலையை போல தூய்மையானதாகத்தான் இருக்கும். ஆனா அதுன்ற குணம் இதுல இருக்கும். எப்படி நூல் துணியாக வந்திருக்கு, மண் குடமாக வந்திருக்கு. துணியில நூலின் தன்மை இருக்கும், குடத்துல மண்ணின் தன்மை இருக்கும். அப்ப இந்த விந்துதான் பல்வேறு விதமான இந்த தோற்றங்களாக, கலைகளாகவோ தோற்றங்களாகவோ எல்லாம் வந்தாலும் அது தன்னுடைய தன்மையிலிருந்து மாறாது. அது அதனுடைய தன்மையோட இருக்கும். அதனுடைய தன்மையை மற்றவைக்கு கொடுக்கும், தன் தோற்றங்களுக்கு கொடுக்கும். மண் குடமாக மாறினாலும் மண் அதன் தன்மையிலிருந்து மாறாது. மூல காரணமா விளங்குற அந்த விந்து ஆற்றல்ல இருந்து அனைத்து விதமான தோற்றங்கள் வெளிப்பட்டாலும் அதனுடைய தன்மையிலிருந்து மாறாது. அந்த தன்மை அப்படியேதான் இருக்கு, அது மாறாது, அந்த தன்மை மாறாது. அப்ப இத வேதாத்ரி மகரிஷி தன்னுடைய பாடல் மூலம் அற்புதமாக விளக்குறார். அதே தன்மைய வேதாத்ரி மகரிஷி விளக்குறார். அதே மாதிரியான பாடல் பாருங்க. பொருட்கள் என்றால் இறைநிலையின் திணிவு அன்றி வேறு ஏதோ வேறோ. பொருட்கள் என்றால் இறைநிலையின் திணிவு அன்றி வேறோ கிடையாது. இறைநிலைந்த திணிவுதான் விண்ணின்ற. புலன் உணரும் எப்பொருளும் விண் கூட்டு என்று உணர்வோம். புலன்களால நாங்கள் உணர்ற எந்த பொருளும், எந்த தோற்ற பொருட்களும் தான் பொருட்பிரபஞ்சம் என்று சொல்கிறார்கள். பொருட்பிரபஞ்சம் எல்லாம் என்ன? விண்ணின்ற கூட்டுத்தான். அப்ப விண்ணின்ற தன்மை அங்க இருக்கும்.
விண்ணுக்கு அந்த விண்ணுக்கு மையத்துல இறைவன் இருப்பார். அந்த இறைவன்ல ஏதாவது அவற்ற குணத்துல மாறமா இல்லை. ஆனா அவர் தன்ற குணத்தை கொடுப்பார். அவற்ற குணம் இந்த தோற்ற பொருள் இந்த குணம் எடுக்க மாட்டார் அவர். அதிலே இந்த உடல் மனித உடலா வந்து அது பாவங்களை சேர்த்து அந்த பாவத்தை அவர் எடுக்க மாட்டார். அந்த பாவம் அவரை சேராது. அது தனித்தன்மையா நிற்கும். ஆனா அதுகின்ற தன்மை இதுக்குள்ள இருக்கு. அப்ப பொருட்கள் தன் நுண்ணழகு விண்தான் என்றறிந்தோம். புலனுணரும் எப்பொருளும் இறைநிலை நுண்பகுதி. பொருட்களுக்கு மூல நிலை வெள்ளம் என்னும் தெய்வம். அவ எல்லா பொருட்களுக்கு மூலம் வெள்ளம். அப்படி பாருங்க, திருமந்திர பாடல்ல இருக்கிற கருத்து. இவர் தன்னுடைய பாட்டில இவர் அகத்தவம் இயற்றி தவம் இயற்றி கண்ட உண்மைகள் எப்படி திருமூலர் கண்டாரோ அதே மாதிரி எந்த வித்தியாசமும் எல்லாம் சொல்லிக் கொண்டு போறார். பேராற்றல் பேரறிவு வற்றாயிருப்பு பேரிருப்பு பொருள் என்றால் சுத்தவெளி ஆற்றல்களம் தானே. பொருளனைத்தும் ஆற்றல் அதிர்வு அதன் குவிப்பு, அதுல இருந்து வார அதிர்வு எல்லாமே அவன்தான். இப்ப பொருட்கள் என்றால் நிறநிலையின் திணிவு. எப்படி நூல் துணியாகுதோ மண் குடமாகுதோ அப்படி ஆனாலும் அதனுடைய தன்மை அதுல இருக்கும். ஆனா தன்னுடைய தன்மையை மாறாமல் கொண்டிருக்கும். அது இன்றைக்குமே மாறாது. இன்னொரு வார்டுல சொல்றார், விண்ணென்ற நுண்துகளில் அடங்கியுள்ள மாய வினோத செயலாற்றல்களை விரித்துரைக்க போகா. முன்சுழலில் விரிவு ஒக்க நெருங்கும் அவை விலகும் விரிந்தியங்கும் பேரண்ட தோற்றங்கள் எல்லாம் விண்கூட்டு வெளியுமன்று வேறேதும் இல்லை. முன்சுழலின் விரைவு வேறுபாடு பஞ்சபூதம். பொன்சுழலால் விளையின் நிழல்கள் தன்மாற்ற விளைவுகளுக்கு முன்சுழலின் விரைவு வேறுபாடு பஞ்சபூதம். முன்சுழலால் விளையும் நிழல்கள் தன்மாற்ற விளைவு பஞ்ச தன் மாத்திரை மனமும் என்று அறிவோம். அவ விண்ணென்ற நுண்துகளில் அடங்கியுள்ள மாய வினோத செயலாற்றல் விரித்துரைக்க போனால் விண்சுழலின் விரிவு ஒக்க நெருங்கும். அப்ப விண்சுழல் அது விளக்கு ஆற்றல். ஒரு விண்ணினுடைய விளக்கு ஆற்றல் மற்ற விண்ணினுடைய விளக்கு ஆற்றலுக்கு ஏற்ப விலகி நிற்கும். விளக்கு ஆற்றல் குறைய கிட்ட வரும். விளக்கு ஆற்றல் கூட 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 விலகி போகும். இப்படித்தான் பேரண்ட தோற்றங்கள் எல்லாம் வந்தது. அப்ப எல்லா தோற்றங்களையும் எடுத்து பார்த்தால் இந்த விண்கூட்டும் வெளியின் தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. அந்த விண் சுழலினால இந்த பஞ்சபூதங்கள் நிழல் விண்கள் காந்தம் எல்லாமே அதுல தான் தோற்றம் வருது. அதுல விளங்கப்படுத்துறார். எப்படி திருமூலர் விளங்கப்படுத்தினாரோ அதே மாதிரி. ஆனால் இதுல இந்த பாடல்கள்ல மிகவும் இலேசாக விளங்கக்கூடியதாக விளங்கப்படுத்துறார். இதுல ஒரு முக்கியமான இந்த பாடலோட இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்ளுவோம். அது வித்திலே நின்றங்கண்ணிக்கும் நம்பி. இதுல எல்லாரும் நல்லா பார்க்கணும், நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மனவளக்கலையில இருக்கிற அன்பர்கள் கட்டாயம் இதை கவனமா கேளுங்க. அது வித்திலே நின்றங்கண்ணிக்கும் நம்பி இது வித்திலே உள்ளவாற்றை உணரார். மதுவித்திலே மலரென்ன அதாகி பொதுவித்திலே நின்ற புண்ணியன் தானே. அற்புதமா இருக்கு. அது வித்திலே நின்றங்கண்ணிக்கு நம்பி. அது வித்திலே நின்றங் கண்ணிக்கும் நம்பி. இப்படி பதம் பிரிக்கணும். இது வித்திலே உள்ளவாற்றை உணரார். மது வித்திலே மலரென்ன அதாகி பொது வித்திலே நின்ற புண்ணியன் தானே. அது வித்திலே, அது என்ன மூலப்பொருள். இந்த மூலப்பொருள்ல இருக்கிற வித்து அதுல எது இருக்குதோ இந்த மூலப்பொருள்ல அது சிவம். மூலப்பொருளுக்கு சிவம். அது வித்திலே நின்றங் கண்ணிக்கும் நம்பி. அந்த மூல வித்தில கலந்திருக்கிறது அந்த சிவம். இது வித்திலே, இது கண்ட என்ன இந்த உடல், இது கண்டா உடல்.
இந்த உடலை தோற்றுவிக்கிற வித்து இருக்கு. இத கவனமா கேளுங்க. உடல் தோற்றத்துக்கு காரணமா இருக்கிற வித்து இருக்கு. அது என்ன வித்து? அதான் எங்கட சுக்கில சுரோனிதம். அப்ப இந்த உடல் தோற்றத்துக்கு இது உடல், அந்த தோற்றத்துக்குரிய வித்து. அப்ப இது வித்து, இந்த உடல் தோற்றத்துக்கு காரணமான வித்து, அதான் சுக்கிலம் சுரோனிதம் என்று சொன்னாங்க. அந்த சுக்கிலம் சுரோனிதத்திலும் இந்த மூலவித்தில இருக்கிற விந்துதான் கலந்திருக்கிறது. இது நாங்கள் உணராம இருக்கிறோம். அதான் சொல்றார், அது வித்திலே நின்றங் கண்ணிக்கு நந்தி, இது வித்திலே உள்ளவாற்றை உணரார். இந்த உடல்ல இந்த எல்லா உடலும் தான் உடல் என்றே தனிய மானுட உடல் அல்ல, எல்லா உடலுக்குள்ளும் அந்த தோற்றத்தை, முக்கியமாக மானுட உடலை பற்றி பேசல, அந்த மானுட உடல், அந்த உடல் தோற்றத்துக்கு காரணமாயிருக்கே இந்த சுக்கிலம் சுரோனிதம், நாங்க விந்துநாதம் என்று சொல்றோமே, அந்த சுக்கிலம் சுரோனிதம் உண்மையில என்ன? அதுக்குள்ளே இந்த சிவன் தான், அதுதான் விந்துநாதமாக வந்திருக்கிறது. இந்த சுக்கிலத்திலே சுரோனிதத்திலே விந்து நாதம், விந்து நாதமாக வந்திருக்கு. எது வந்திருக்கு? இந்த மூலவித்தில எது காரணமாயிருக்கிறதோ அந்த சிவன், அந்த சிவன் தான் இந்த உடல் தோற்றத்துக்கு காரணமா இந்த சுக்கில சுரோனிதத்திலும் இருக்குது. இதைத்தான் விந்துநாதம் 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 நாங்க சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உண்மையான விந்துநாதம் என்ற இது அந்த சிவம், அதான் விந்துநாதமாக வந்திருக்கு. எப்படி இந்த மதுவித்திலே மலரென்ன அதாகி, மதுவித்திலே, மதுவித்து, அது மதுவித்து என்றா என்ன? இந்த மலரில அது வித்துக்கு இருக்கிறது மகரந்தம். அப்ப எப்படி மலர்ல வித்து ஆக அந்த மகரந்தம் சேர்ந்திருக்கிறதோ அது போல இது சேர்ந்திருக்குது. இந்த பொது வித்தில, பொது அண்டா எல்லா தோற்றமும், அனைத்து தோற்றம் பொது, அண்டம் பிண்டம் அனைத்தும், அந்த அதுக்கும் காரணமான அந்த வித்து எதுவோ அதுவும் இந்த புண்ணியம்தான், அந்த சிவன் தான். என்ன மாதிரி விளங்கப்படுத்த? எல்லாமே எல்லாத்துக்கும் வித்தாக இருக்கிறவனார் இந்த சிவம் சக்தி விந்து நாதம், அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அப்ப நாங்கள் இங்கே சுக்கிலம் சுரோனிதம் என்று சொல்றோம். மனவளக்கலையில் நாங்கள் சுக்கிலம் சுரோனிதம், விந்து நாதம், விந்து நாதம், சீவ வித்து குழம்பு என்றெல்லாம் சொல்றோம். உண்மையில என்ன? இந்த சிவம் சக்தி விந்து நாதம் என்னது காரணமான அதான் இல்லாத மூல வித்திலும் அதுதான் இருக்குது, இது வித்திலும் அதுதான் இருக்குது, மது வித்திலும் அதுதான் இருக்கு, பொது வித்திலும் அதுதான் இருக்கு. அப்ப அனைத்து தோற்றங்களுக்கும் எல்லாவற்றுக்கும் இவன் தான் காரணமாக இருக்கிறது. மூல வித்தில பிரிவின்றி கலந்திருக்கிற சிவன் உடல் தோற்றத்துக்கு காரணமாக விளங்குகிற இந்த சுக்கிலம் சுரோனிதம், இதைத்தான் நாங்கள் சொல்றோம் சுக்கிலம் சுரோனிதம். அதுலயும் அவன் தான் கலந்திருக்கிறான். எப்படி மலர்ல அதுக்கு வித்தாக அந்த மகரந்தம் சேர்ந்திருக்கிறதோ அதை போல அனைத்து வித்திலும் எல்லாவற்றிலும் அனைத்து தோற்றங்களும் அதுக்கும் காரணமாக இருக்கிறது இந்த சிவன் தான். அப்ப அனைத்து தோற்றத்துக்கும் வித்தா இருக்கிறது இவன் தான். நாங்க மாறி நினைக்க கூடாது. இத வேதாத்திரி மகரிஷி விளங்கப்படுத்துறார். எப்படி விளங்கப்படுத்துறார்? அத்துவித நிலை அறிந்தால் அவனே என்றும், என்ன? அத்துவித நிலை அறிந்தால் அவனே என்றும், அணுமுதலாய் அண்டங்களாகி எல்லா தத்துவங்களாகி பல கோடான கோடி தரமான உயிரினங்களாகி வாழ்ந்தும் செத்தும் முடிந்தும் பின்னும் இதே இயல்பாய் சிவனாயும் சிவனாயும் ஜீவர்களும் ஆகினிக்கும் இத்துறையில் ஒருவனுக்கு எண்ணிறந்த இறப்பு பிறப்பெனில் அது ஏற்கலாகும். அத்துவித நிலை அறிந்தால் அவனே என்றும் அணுமுதலாய் அண்டங்களாகி. திருமந்திரத்துல விளங்கப்படுத்தப்பட்ட அத்தனை கருத்துக்களும் இதுல அடங்கி இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். அத்தனை கருத்துக்களும் வேதாத்திரி மகரிஷின்ற பாடல்கள், இன்னும் பாடல்கள் இருக்கு. எல்லா பாடல்களையும் நாங்கள்
விளக்கத்துக்கு கொண்டு வர முடியாது, நேரம் போதாது. இப்ப அந்த அளவில் நாங்கள் இனி தொடர்ந்து இன்னும் இனித்தான் நாங்கள் கூடுதலாக எங்களுடைய மனவளக்கலை விளக்கத்துக்குள்ள போறோம். பாருங்க, வித்தினில் அன்றி முளை இல்லை, அம்முளை வித்தினில் அன்றி வெளிப்படுமாறு இல்லை, வித்தும் முளையும் உடனன்றி வேறல்ல, அத்தன்மையாகும் அறநறி காணுமே, வித்தும் முளையும் வேறு வேறல்ல. அவ வேதாத்திரி மாதிரி சொல்ல, மரம் வளர்ந்தால் வித்து இடும், மரத்தின் தன்மையெல்லாம் வித்தில் உண்டு, மரம் வித்து வித்து மரம் எல்லாம் மாறி மாறி உண்டு. அப்ப இருப்பு நிலை நுண்பகுதி இயங்குவதே விண்ணாம், இரண்டும் வேறு வேறல்ல, கடலும் அலையும் போன்று பருப்பொருட்கள் எதுவெனினும் சுழலையும் திணிவே, பரம்பொருளாம் இருப்பேதான் எல்லா பரப்பொருளும். வேற எப்படி மறந்துடுவாரா? இனி அங்கால ஓத்தான் நாங்கள் அங்கால எங்களுடைய தூல விந்து இந்த சுக்குலம் சுரோணத்துக்குள்ள வர போறோம். சுக்குலம் சுரோணத்துக்கு வந்து அதுல இருந்து நாங்கள் பிறகு அது எப்படி எங்களுடைய இந்த உடல் கட்டுமானத்துக்கு காரணமா இருக்கு, 7 தாதுக்களாக எப்படி வருது, அது உடலாகவும் மனமாகவும் கழிக்கப்படும் மனமாக அந்த உணவு எப்படி மாறுது, அது எப்படி எங்களுக்கு குணங்களுக்கு காரணமா இருக்கு, எங்களுடைய என்னென்ன விதமான குணங்கள் இருக்கு, சத்வ குணம், தாமச குணம், ரஜோ குணம், அந்த குணங்கள் இந்த லட்சணங்கள் என்ன, இதெல்லாம் நாங்கள் அடுத்த வகுப்புல தொடர போறோம். சத்வ குணத்தின் லட்சணம் என்ன, இந்த சத்வ குணத்துக்கு தடை வந்தா என்ன நடக்கும், அது சத்வ குணத்துல இருப்பவர்கள் எப்படி இருப்பார்கள், இனி அது சத்வ குணத்துல இருந்தாலும் எப்படி பற்று வரும், இனி இந்த ரஜோகுணம் என்றா என்ன, அதனுடைய லட்சணம் எப்படி இருக்கும், தமோ குணம் என்றால் என்ன, அதனுடைய லட்சணம் எப்படி இருக்கும், எப்படி பற்றுக்கள் வருது, இப்படி எல்லாம் நாங்கள் அதை பற்றிய விளக்கங்கள் எல்லாம் நாங்கள் அடுத்தடுத்த வகுப்புல எல்லாம் பார்க்க இருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு நாங்கள் இனி அடுத்த வகுப்புல இதை தொடருவோம். இனி நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். ஒரு முயற்சி, எப்படி இந்த திருமந்திரத்தையும் வேதாத்திரியத்தையும் இணைச்சு அந்த கருத்துக்கள், வேதாத்திரிய கருத்துக்கள் அத்தனையும் திருமந்திரத்துல இருக்க கருத்துக்கள் அத்தனையும் வேதாத்திரியத்துல, திருமந்திரம் 28 ஆகமங்கள், அதுல 9 ஆகமங்களைத்தான் அவர் 9 தந்திரங்களாக தந்திருக்கிறார். அப்ப அது அத்தனையும் சைவ சித்தாந்தத்துல இருக்கு. அப்ப சைவ சித்தாந்தம், அப்ப ஆகமங்கள், சைவ சித்தாந்தம், திருமந்திரம், வேதாத்திரியம் எல்லாம் ஒன்றுதான் என்றதை விளங்கப்படுத்துற ஒரு முயற்சி தான் இந்த முயற்சி. அப்ப இதுக்கு உங்களுடைய கருத்துக்களை சொல்ல, இந்த திருமந்திர பாடல்கள் முதல் பார்க்க கொஞ்சம் பயமா இருக்கும். ஆனா பதம் பிரிச்சு படிச்சு 2-3 தரம் திருப்பி திருப்பி படிக்கல அதுல வார அந்த இன்பம் வேறு எங்கேயுமே கிடைக்காது. அப்படி அதே எங்களுடைய வேதாத்திரி மகரிஷிக்கு எளிமையான பாலில் ஒப்பிட்டு பார்க்கல அது இந்த மேன்மை எங்களுக்கு விளங்கும். வேதாத்திரியத்தின் என்ன இதுல முயற்சி செய்யறாங்க, அது வேதாத்திரியம் அப்புறம் எளிமையாக்கப்பட்டிருக்கு. இன்னும் நாங்கள் திருமந்திரத்துக்குள்ள படிச்சு கொண்டு போனா தெரியும் எப்படியெல்லாம் அந்த குண்டலினி யோகம் எப்படியெல்லாம் எளிமைப்படுத்தப்பட்டு லேசாக நாங்கள் இந்த இறைநிலையை அடைகிறதுக்குரிய வழியை தந்திருக்கிறார். ஆனா இதுல சைவ சித்தாந்தத்துல எப்படி கஷ்டமா இருக்கு, இந்த திருமந்திரத்துல எப்படி கொஞ்சம் கஷ்டமான முறைகள் தான் அதுல இருக்குது. அப்ப அதுகளெல்லாம் எப்படி வேதாத்திரிய மகரிஷி அதை லேசாக எங்களுக்கு தந்திருக்கிறார் என்றதை நாங்க விளக்கிறதா இந்த முயற்சியாக இருக்கிறது. ஒன்றும் இல்லை, அதை விளக்க வேணும், யாராவது அதை விளக்க வேணும்ன்ற கருத்தோடு தான் அதை கொண்டு வரேன். அப்ப உங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கலாம். இந்த முயற்சி எப்படி இருக்கு, உங்களுக்கு அதை பிடிச்சு கொண்டுதா, அது கூடவா இருக்கா, குறைவா இருக்கா, விளங்குற கஷ்டமா இருக்கா, மெதுவாகத்தான் சொல்லி கொண்டு போறோம், மிக மெதுவாக, இன்னும் மெதுவாக சொல்லவும் ஆயுத்தம் என்று கூறிக்கொண்டு இப்படியான ஒரு அரிய வாய்ப்பை தருகின்ற கனடா மனவளக்கலை மன்றத்தினுடைய தலைவர் துணை பேராசிரியர் சிவா சிவசங்கரம் ஐயா அவர்களுக்கும், இந்த வகுப்பில் கலந்து கொண்டிருக்கின்ற அறிஞர் பெருமக்களாகிய உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். சிறப்பையா, மிக்க நன்றிகள். ஐயா அவருடைய இந்த ஆராய்வினுடைய நோக்கத்தை மிக தெளிவாக கடைசியிலே ஐயா தந்திருந்தார்கள். வேதாத்திரியத்தினுடைய சிறப்பை எவ்வளவு எளிமையாக நாம் எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே வேதாத்திரி மகரிஷி எங்களுக்கு இலகுபடுத்தி தந்திருக்கின்றார் என்பதை
ஆழமான கருத்துக்களை இலகுவாக நமக்கு வழங்கியிருக்கிறார் என்பதை எடுத்து காட்டுவதற்கான ஒரு முயற்சியாக ஐயா இந்த சிந்தனை உரையை தொடர் சிந்தனை உரையை தொகுத்து வழங்குகின்றார்கள். மிக்க நன்றி ஐயா, மிகச் சிறப்பு. இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள், உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க விரும்புபவர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம். முதலாவதாக சுசீலாமா. ஐயா வாழ்க வளமுடனுங்கய்யா. வாழ்க வளம் ஐயா. நல்ல திருமந்திரத்தை வேதாத்திரி மகரிஷி கருத்தோட ஒப்பிட்டு, நான் திருமந்திரமும் லேசா படிச்சுட்டேன் 1-2. ஆனா மகரிஷி தான் எளிமையா சொல்லியிருக்காங்கிறத பல உதாரணங்களோட ரொம்ப அபூர்வமா நல்லா விளக்கணுங்கய்யா. ஐயா வாழ்க வளமுடனுங்கய்யா. நன்றி ஐயா, நன்றி நன்றி நன்றி. இதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். இந்த விலங்குதான் கேள்வி. அதான் நாங்கள் விளங்கப்படுத்த வேணும். அதுல இருக்கிற அற்புதத்தை சொல்லுவோம். வேதாத்திரியத்துல இருக்கிற அற்புதம், திருமந்திரத்துல இருக்கிற அற்புதம் நாங்கள் கட்டாயம் புரிஞ்சு கொள்ளவும். அப்புறங்கய்யா ஒரு கேள்வியா, சுக்கிலம் ஒயிட்டு, துரோணிதம் சிகப்புன்றீங்களே எப்படிங்கய்யா? ஓ, அது 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 சிவப்பு தான். சிவப்புன்றது தான். அது என்றால் அந்த நீங்க இந்த உடம்புல இருக்கிறத மட்டும் வச்சு பார்க்க கூடாது. இந்த பிரபஞ்சத்துல இருக்க ஐயா, அந்த பிரபஞ்சத்துல இருக்கிற விந்து நாதத்தை பார்க்கணும். அது வெண்மையும் செம்மையும் சேர்ந்தது. வெண்மையும் செம்மையும் சேர்ந்துதான் அந்த ஒளியாக இருக்குது. அந்த ஒளிக்குள்ள கலந்து போய் இருக்கு. வெண்மையான ஒளிக்குள்ள செம்மை கலந்து போயிருக்கு. அதே மாதிரிதான் இந்த உடம்புல விந்து நாதம் போய் சேரேக்குல இந்த விந்தோட அந்த முட்டை சேரேக்குல ரெண்டும் கலந்துடும். அந்த கருத்துல இருக்கு. ஒன்றா சேர்ந்து கலந்துடும். கலக்குதியா? ஆனா செம்மை எப்படி வருது? அது இந்த நிறம் செம்மை. அது இந்த நிறம், அது இந்த நிறம் செம்ம நிறம் தான் உண்மையில. எதனுடைய நிறமையா செம்மை? கோயில்ல வெள்ளை அடிச்சிருக்காங்கன்னு சொன்னதுக்கு ஒப்பிட்டு சொன்னீங்கல்ல. விந்து நாதத்தின் நிறம் வெண்மை, விந்தின் நிறம் சிவம் வெண்மை, சக்தி செம்மை. ரெண்டும் சேர்ந்தும் ரெண்டும் சேரும். அவர் ரெண்டும் சேரும். இல்லைங்கய்யா, நம்ம பாடியில இருக்கிற சக்தியுடையதும் ஒயிட்டு தானேயா பெண்களுடைய நாதமும். அது எப்படி சிகப்பாகுதுன்னு கேட்டேன். இல்ல இல்ல இல்ல, அது 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 உண்மையா செம்மைதான். அது உண்மையான நிறம் முட்டை என்று எடுத்தாலும் அதுகின்ற நிறம் செம்மைதான் உண்மையான நிறம். ஓ, அதுக்குள்ள இருக்கிற உண்மையா அதை என்னத்தை கருதுன்னா அதுக்குள்ள இருக்கிற அந்த சக்தியைத்தான் சொல்லப்படுது. அந்த சக்தி நீங்கள் அதை தூலமாக கண்ணால பார்த்து செம்மை வெண்மை என்று சொல்றீங்க. இது உள்ளுணர்வுக்குள்ள கொன்றவங்க. நீங்கள் இப்ப என்ன கேள்வி கேட்கிறேன்னா, நீங்க கண்ணால பார்த்து செம்மை வெண்மை இல்ல, நீங்கள் உள்ளுக்கு தவத்துல உணர வேணும். தவத்துல போய் இதை உணர வேணும், இந்த ஒளிய உணர வேணும். இப்ப நாங்கள் அப்ப உண்மையா தவம் செய்யல அப்படித்தான் அந்த ஒளியை நாங்கள் உணர வேணும். ஆகனா சக்கரம் வந்து ஆகனா சக்கரத்துல உண்மையா அந்த ஒளி நாதம் ரெண்டும் வெறும். அதை நீங்கள் இன்னும் அதுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா இந்த வெண்மை செம்மை எல்லாத்தையும் பிரிச்சு பார்க்கலாமா சொல்றாரு, உணர்ந்தவர்கள் சொல்றாரு. அப்படி நீங்கள் இந்த தூல கண்ணால பார்த்து கேள்வி சொல்றீர்கள், அப்படி இல்ல. நீங்கள் அதை சூக்குமமாக உணர்வாக உணர வேணும். சரிங்க சரிங்க, நல்ல விளக்கம். உணரேக்குள்ள அந்த 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 கேள்விக்கு உங்களை பதில் கிடைக்கும். அதை சும்மா நீங்க தூலமான கண்ணால பார்க்கிற அந்த ஒளி அல்ல இந்த ஒளி. அதை நாங்கள் சொல்லுவார்கள் கோடிய சூரிய பிரகாசம் பண்ணுவார்கள். இந்த ஆக்னேயில சகஸ்டதலத்துல போயக்குள்ள அது கோடி சூரிய பிரகாசம் பண்ணுவார்கள். ஒரு சூரியனே எங்களால கண்ணால பார்க்க முடியல, அது கோடி சூரியன் என்னன்னு பாக்குறது. ஆனா அகக்கண்ணால பார்க்கல. சரிங்க, அப்படி பார்க்கணும். ஓ சரிங்க. அப்புறம் 76 தத்துவங்கிறது நம்ம இல்லைங்க, 76 தத்துவம் 36 தத்துவம். நான் அடுத்த முறை நான் உங்களை விளங்குவாதான் ஒவ்வொரு முறைக்கும் ஒவ்வொரு தத்துவங்களா சொல்லி கொண்டிருக்கிறேன். 36 தத்துவங்களை கொண்டதான் இந்த உடல். சைவ சித்தாந்தத்தின்படி திருமந்திரத்தின்படி இந்த உடல் இப்ப ஆன்ம தத்துவங்கள் 24, வித்யா தத்துவங்கள் 7, இந்த சிவ தத்துவங்கள் 5.
அஞ்சு அந்த அந்த 36 தத்துவங்கள். அதெல்லாம் சேர்த்து 36 தத்துவங்கள். இந்த வித்தியா 36 தத்துவங்கள் தத்துவத்தோட இந்த வீட்டை கட்டிக்கிடாது, உடல் வீட்டை கட்டிக்கிடாது. ஓ அந்த அதெல்லாம் இந்த விளக்குங்க. இப்ப என்னன்னா ஐயா, இந்த உயிர் இருக்குல்லோ, அங்கட உயிர் ஆன்மா, அது விடுதலை பெற வேணும். அது தன்னுடைய வினைகளை போக்கணும். உயிரில வினைகள் 15 பேருக்கு. அவ வினைகளை போக்க வேணும். அவ வினைகளை போக்குறதுக்கு பிறவி எடுக்க வேணும். பிறவி எடுத்தா நாங்கள் போய் என்னோட ஊர்ல போய் வாழ வேணும்னாக்க ஒரு வீடு வேணும். இந்த வீட்டை கட்டி அந்த வீட்டுக்குள்ள போய் குடியேற வேணும் நாங்கள். அதே மாதிரி இந்த 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 உயிர் தன்னுடைய வினைகளை போக்குறதுக்கு அதுக்கு ஒரு உடல் தேவை. அந்த உடலை கட்ட வேணும். அந்த உடலை கட்டுற வேலையை இறைவன் பார்க்கிறார். எப்படி கட்டுறார்? இந்த வீட்டுக்கு ஒவ்வொரு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிற மாதிரி இந்த ஆன்ம தத்துவங்கள் 24 கொண்டு வந்து கூட்டுறார். பஞ்சபூதம் 5, ஞானேந்திரியங்கள் 5, கண்மேந்திரியங்கள் 5, பஞ்சதன் மாத்திரைகள் 5, மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற 24 தத்துவங்கள். இது ஆன்ம தத்துவங்கள் என்ற அதை கொண்டு வாரார். நீ அதுக்குள்ள வித்யா தத்துவம் என்று 7 கொண்டு வாரார். மாயை, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் இதெல்லாம் சேர்ந்த அந்த உயிர், அதுக்கு பேர் புருடன். இனி அது அது இயங்குறதுக்கு அந்த சிவதத்துவங்கள் தேவைப்படும். அஞ்சு சிவதத்துவங்கள். அதான் நாதம், விந்து சொன்னதானே வந்துடுது. சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்த வித்த 5 சிவதத்துவங்கள். இப்படி சேர்ந்து 36 தத்துவங்கள். இது எங்கட உடம்புக்குள்ள இருக்கு ஐயா. அந்த உடல் அதுக்குள்ள இந்த உயிர் இருக்கு. அந்த உயிருக்கு பேர் தான் அத உயிரன்னு சொல்லுவினேன், பிராணன் சொல்லுவினேன், புருடன் சொல்லுவினேன், சீவன் என்று சொல்லுவினேன், பசு என்று சொல்லுவினேன், ஆன்மா என்று சொல்லுவார்கள், போதன் என்று சொல்லுவார்கள். ஆனா அதுக்கு கருத்து வேறுபாடு இருக்கு. இதுகளுக்கு நான் சொல்லுக்கு விண்தான் பிராணனா வரும், அதுதான் உயிரா வரும். அது இந்த இந்த தத்துவங்களோட சேர்ந்து இருக்கல, வித்யா தத்துவங்கள் 6 சேர்ந்துக்க பேர் புருடன், ஆன்மா. அது சட்டை, அது 5 சட்டையை போட்டிருக்கு. என்ன 5 சட்டை? இந்த காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் 5 சட்டை. கஞ்சுகம் சொல்ற 5 சட்டைகளை போட்டு கொண்டிருக்குது இந்த உயிர், இந்த தன்னை வினையை போக்குறதுக்கா. அப்ப அந்த உயிருக்கு பேர் புருடன். அது பிறகு சீவன் என்ற நிலைக்கு வரும். சீவன் 24 தத்துவங்களை பிறகு அது தன்னை வினைகளை எல்லாம் போக்கின அப்புறம் திருப்பி சிவத்திட்ட போய் சேரணும். எங்கேன்னு வந்துச்சு அங்க போகணும். அங்க போகல இதெல்லாம் விட்டுட்டு போகணும். இப்ப இந்த உடலுக்குள்ள இந்த உயிரை கொண்டு கட்டியாச்சு, நிலைப்படுத்தி வச்சிடாரு. அப்ப இந்த உயிர் இந்த உடலை விட்டு போகணும்னா ஒவ்வொன்றா கலட்டவன், உடுப்பு கலட்டுற மாதிரி கலட்டவன். அப்ப இந்த சீவன் 24 தத்துவங்கள் இந்த விடுபட்டு சென்றா இந்த புருடன், அதுக்கு பேர் சீவன். ஆனால் அந்த சீவனுக்கு ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 இருந்து சென்றா அதுக்கு பேர் பசு. அது மறுத்து கொண்டு போனால் போதன். எல்லாம் பாசத்தை நீக்கி, பாசம் என்றால் அது ஆணவம், கண்மம், மாயை, மும்மலங்கள் என்றது. அது எல்லாம் நீக்கி விட்டு சென்றா அதுக்கு பேர் போதன். அப்ப அது அது இறைவனோட போய் சேர்ந்துடும். எல்லாத்தையும் விட்டாச்சு, எல்லாம் கலட்டி விட்டாச்சு. கலட்டி விட்டதுதான் போகலாம், இதுல போட்டு கொண்டு போயிடலாம். அப்ப இந்த உடலை விட்டு அது வெளியில போயிடும். அங்கால லேசுல போவாது, எல்லாம் கட்டி வச்சிருக்க உடலுக்குள்ள. ஐயா அடுத்த வாரம் விளக்குங்க ஐயா ஒன்னொன்னையும். ஒன்னொன்னே விளக்குவோம் கொஞ்சம் கொஞ்சமா. இந்த ஒரே சொன்னா கொஞ்சம் கூடவா இருக்கும் உங்களுக்கு. அதுக்காகத்தான் இது இன்னும் ஆழம் இருக்கு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொண்டு போறோம். சரிங்க, வாழ்க வளமுடன்யா. வாழ்க வளமுடன். உங்க உடல் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறோம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க வளம் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. அடுத்து தனா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளம் ஐயா. இல்லையா, அந்த இப்ப விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை யோசிச்சேன்னு சொன்னால், நீங்கள் சைவ சித்தாந்த நீங்கள் இப்ப விளக்கம் இப்ப கேட்ட கேள்விக்கு விளக்கம் கொடுத்து கொண்டிருந்தீங்கள். அப்ப அதுல எனக்கு ஒரு சிந்தனை வந்து சொன்னா, நீங்கள் சைவ சித்தாந்தத்திலும் ஆழமா போயிருக்கிறீர்கள் போல தெரியுது.
அப்படி சொல்லக்கூடாது. அது பெரிய ஆழமானது. அது ஆமாம் ஒரு ஐயா, அளவுல அது புரியுது. படிச்சிருக்கல, ஒரு அளவுல தான். அப்ப ஐயா என்னன்னு சொன்னால், ஏன்னா அது இது திருமந்திரத்துல இருக்கு ஐயா எல்லாம். நான் இப்ப சொல்ல வந்தது என்னன்னு சொன்னால், நீங்கள் ஆ. தொடங்கும் பொழுது ஆரம்பிக்கும் பொழுது தொடங்கினது மகரிஷி சுக்குமமா இருந்து நடத்தி தருவாராக என்று சொல்லி. அப்ப ஓ. நீங்க இன்னைக்கு இதை சொல்லிக்கொண்டு போகும்போது அதுதான் அதே யோசனை உண்டு என்றா நீங்கள் ஃபைன் ஐயா, அந்த அது உங்களுக்கு அப்படியே அவர் தான் அப்படி செய்து கொண்டிருக்கிறார். அடுத்தது என்று சொல்லி ஓ. சொன்னால், நான் போன முறை அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் கேட்கும் பொழுது அவ்வளவுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் லூஸ் பண்ற மாதிரி இருந்தது. காரணம் ஆ, என்னன்னா, ஆ, ஆ. அதுல வந்து கணக்கு அந்த டெர்மினாலஜியில் அந்த சொற்பதங்கள்லாம் கணக்கு இருந்தது அதுல. ஓ, அப்ப ஓ, ஓ. அது நான் வந்து அந்த சொற்பதங்களே என்னவா இருக்கும்னு அதை பற்றி சிந்திச்சு கான்செப்டை விட்டுட்டேன். அப்ப ஓ. இன்றைக்கு திருப்பி கேட்டினான். திருப்பி கேட்க அப்போ அதில் கான்செப்ட் வந்து முதலாவது நீங்கள் வந்து இந்த சுத்த வழி அதுதான் விந்துநாதம் என்று ஒளி யோசை. அப்போ இந்த சுத்த வழி தான் இப்படியெல்லாம் வந்து 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 கொண்டிருக்கிற அந்த கான்செப்டில் போய் கொண்டிருக்கிற உண்டு. ஓ. அடுத்தது வந்து இது ஃபென்டாஸ்டிக் என்ன என்று சொன்னால், ஒரு பக்கம் திருமந்திரம், இன்னொரு பக்கம் வேதாத்திரியம். அப்போ ம். அந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி கொண்டு போறீங்க, ஒப்பிட்டு 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 பார்க்க கடைசியாக முடிக்கிறீங்க 2 3 தான். 2 3 தான். அதுதான் அவர் சொன்னது தான் இவரும் சொல்லியிருக்கார். இவர் சொன்னது தான் அவர். ஆனால் அதில் அற்புதம் என்னென்றால் ஐயா, இந்த திருமந்திரம் வந்து எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு திருமூலர் அவர் கண்ட ஞானத்தில் கண்டதில் எழுதியிருக்கார் திருமந்திரத்தில். ஓ. அதே இதை இப்போ இந்த வேதாரிசி இப்போ 2 பேரும் இண்டிபெண்டாக செய்திருக்கணும். இப்போ ஓ. வேதாத்திரி மாதிரி அவரே படிச்சுட்டு செய்யல, இவர் அவரை படிச்சுட்டு செய்யல. அப்போ பாருங்க, செய்யல. ஓ, அதான் நாங்க விளங்குவோம். அதான் அதான் சிறப்பு. விளங்குவோம். சிறப்பு நீங்க சொல்லி கொண்டு போகும்போது அந்த சிறப்பை பார்த்து நின்று சொல்லி சொன்னால், ம். 2 பேரும் இண்டிபெண்டா செய்து ஒன்றுக்கு தான் பெரிய 2 பேரும். ஓ. அதுதான் உண்மை. என்ன உண்மைன்னு ஒன்றுதான். ஓ. ஓ அப்ப ஆனா இவர் எப்படி எளிமையா சொல்றாரு, அதான் பாருங்க, என்ன எளிமையா இருக்கு. தட்ஸ் ரைட். அது ஐயா நீங்கள் ஆழமாக, அதாவது திருமந்திரத்தை கஷ்டமா, அதை பார்க்கவே கஷ்டமா இருக்குது. அதே நேரத்தில் நீங்க பிரிச்சு பிரிச்சு திருப்பி திருப்பி படிச்சாச்சுவோம். இல்லையா, எனக்கு என்னடா ஐயா இன்றைக்கு எனக்கு என்ன சொன்னா, உங்கள்கிட்ட சிந்தனை உள்ள நீங்கள் வேறு இடங்களில் திருமந்திரம் எல்லாம் செய்திருக்கிறீர்கள். அப்ப எனக்கு வந்து இந்த திருமந்திரம் படிக்க வேணும்ன்ற ஒரு ஆவல் ஒன்று வந்தது. ஆனா நீங்க இன்றைக்கு இப்ப இந்த வேதாத்திரி மகர்ஷியோட கம்பேர் பண்ணி கொண்டு போய்க்குள்ள வேதாத்திரி மகர்ஷியை ஸ்லோகா படிச்சுட்டா காண முடிய மாதிரி ஒரு சிந்தனை வந்துட்டது. அது இருக்குதா? ரைட். அடுத்த இன்னொரு கேள்வி என்ன சொல்லி சொன்னால், இந்த 28 ஆகமங்களில 9 ஆகமங்களை தான் திருமந்திரத்தில் எடுத்தவர்னு சொல்லி சொன்னீங்க. அப்படி என்னும் பொழுது அந்த மிச்சம் 19 ஆகமங்களுக்கு என்ன நடந்தது? சுமார் சிலர் இல்லாமலும் போடுது ஐயா, சிலர் இல்லாமலும் போடுது. ரைட். ஓகே. அடுத்தது இன்னொரு கேள்வி. இப்ப என்னன்னு சொன்னால், 28 ஆகமங்களிலிருந்து 9 ஆகமங்கள் தான் இந்த திருமந்திரத்துல வருகுது. 9 தந்திரங்களா? 9 தந்திரங்களா? 28 ஆகமங்களில 9 ஆகமங்கள் இதுல தந்திரங்களா வருது. 9 தந்திரங்களா வருகுது. ரைட். அப்ப என்ன கேள்வி என்ன ஐயா, இது ஒரு கிரிட்டிக்கலான கேள்வி. என்னன்னு சொன்னால், திருமூலர் வந்து அவர் தன் ஞானத்தால அந்த பிரபஞ்சத்திலிருந்து எடுத்துதான் இவ்வளத்தையும் செய்தாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆகமங்களை அவைக செய்யல. இப்ப நீங்க ஒரு இதுல வந்து அந்த 9 ஆகமங்களை இவர் வந்து 9 தந்திரங்களாக எடுத்திருக்கிறார். அப்ப இந்த ஆகமங்களை செய்தது யார்? அது இறைவன். அதாங்க. ரைட். ஓகே. ஓகே. அவ்வளோதான். சரி. அந்த விஷயம் தெரியாது. அடுத்தது இந்த நீங்க சொல்லும்பொழுது இந்த வைகரியை பற்றி சொல்லும் பொழுது சூக்ம வைகரி, தூள வைகரி அதை பற்றி சொல்லி அதுல வந்து 4 நிலைகளை பற்றி சொல்லி கொண்டு போனீங்க. 4 நிலை அது 4 நிலையில கொண்டு வந்து வைகரி. அப்ப வைகரியில 2 சூக்ம வைகரி, தூள வைகரி. அதான் நாங்க பேசிக்கொண்டிருக்கிற வைகரி எல்லாம் பேசுறோம் நாங்க. ரைட். அப்ப நீங்க அந்த இந்த ஒன்று வந்து சூக்மம், மற்றது ஓகே. சூக்ம வைகரி வந்து சூக்குமை, வைசந்தி, மத்திமை, வைகரி. ரைட். மூலாதாரம். அப்ப இந்த வைகரி நீங்க கடைசிய வைகரி எடுப்போம். வைகரி எடுக்கும் பொழுது வைகரியில வந்து சூக்கும வைகரி என்று இருக்கு, தூள வைகரி என்று இருக்கு. ரைட். அப்ப இந்த அதிர்வுகள் வந்து பிரபஞ்ச அதிர்வுகள் எல்லாம் வந்து தூள வைகரியில
அப்படியா ஐயா? அங்கேயும் இதே மாதிரி ஒலிகள் இருக்குது. அதே மாதிரி ரைட். அப்ப இந்த 4 ஒலியையும் ஞானிகள் எங்களுக்கு இல்ல, உடம்புக்குள்ள சித்தர்கள் எல்லாம் உடம்புக்குள்ள பயணம் செய்து, உள்நோக்கி பயணம் செய்து இந்த 4 ஒலிகளே உணர்ந்தார்கள். அதே மாதிரி இந்த முனிவர்கள் ரிஷிகள் எல்லாம் வெளியில பயணம் செய்கிறார்கள். வெளியில பயணம் செய்து அதுல இந்த 4 ஒலிகளையும் அங்கேயும் உணர்ந்திருக்கிறார். அதான் அண்டத்துல உள்ளதே பிண்டத்தில், பிண்டத்துல உள்ளதே அண்டத்தில். இப்ப இதுல எப்படி இந்த ஒலிகள் இருக்குதோ அதே மாதிரி அண்டத்திலும் இருக்கு. அதான் நான் சொன்னேன் உங்களுக்கு, அதை விளங்கப்படுத்தி கொண்டு வந்தேன். அதுல எப்படி இந்த பிரபஞ்சத்துல ஒலிகள் உருவாகுது. அப்ப இந்த பிரபஞ்சத்துல உள்ள அதிர்வுகளை வச்சுத்தான், அடிப்படையா வச்சுத்தான் இந்த மந்திரங்களை உருவாக்கினார்கள் ஒரு கருத்து. மந்திரங்களை உருவாக்குறோம். அப்ப இந்த மந்திரங்களை உருவாக்கும்போது அந்த மந்திரங்கள் வந்து வடமொழியே இருக்கு. அப்படியா ஐயா? அது மந்திரங்கள் வடமொழி இருந்தாலும் தமிழ் சொற்களும் அதுக்கு ஈக்குவலா தமிழ் சொற்கள் இருக்கு ஐயா. சிவாயிரமான் இருக்க பஞ்சாட்சிர மந்திரம் இருக்குல்லோ, பஞ்சாட்சிர மந்திரத்தை போல பவர்ஃபுல்லான தமிழ் எழுத்துக்கள் இருக்குது. அப்ப ஏன் அந்த கோயிலே ஐயர்மார் வந்து பூஜை செய்ய அந்த சமஸ்கிருத செய்ய அந்த அதிர்வுகள் வந்து சமஸ்கிருதத்திலாம் கூட இருக்குதான்னு கேட்கிறேன் நான். சமஸ்கிருதத்தை அப்படி என்று இல்ல, நீங்க தமிழ்லும் செய்யலாம். சொல்லுங்க. ஆனா தமிழ்ல செய்யும் பொழுது அதே அதிர்வுகள்ல தமிழ் எடுக்கலாம் சொல்லுதா என்ற கேள்வி. எடுக்கலாம். அது சமுதிரத்துல அதுவும் வருது. பஞ்சாட்சிர மந்திரம் இருக்கு ஐயா, 5 எழுத்து மந்திரம். இந்த 5 எழுத்து மந்திர சிவாய நம சிவாய என்ற அந்த மந்திரத்தின் அதிர்வுகளை தனி தமிழ் சொற்கள்ல எடுக்கலாம். ரைட் ஐயா, ரைட். அப்ப ஐயா என்ன சொன்னா, நான் சொன்னேன் உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் கிட்டே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் போற மாதிரி இருக்குன்னு சொல்லி, அப்ப நான் கொஞ்சம் பொறுமையா இருந்து திருப்பி இருக்கா இல்ல அப்ப நீங்க நான் வர முன்னும் திருப்பி இருக்காண்டே கேட்டுட்டு, அப்ப நீங்க ஒரு அருமையான உங்களோட ஸ்லைட்ஸ் எல்லாம் அருமையா அந்த அதுல வந்து நீங்க திருப்பி சில விஷயங்களை திருப்பி அதாவது வந்து பிந்துநாதத்தை பற்றி ஸ்ட்ரெஸ் பண்ணி கொண்டு போறீங்க கன்னடங்கள்ல. அதுதான் முக்கியம். தட்ஸ் ரைட். அப்ப அப்படி போய் இன்றைக்கு கேட்கும் பொழுது ஐயா மிகவும் என்ன திருப்பி கேட்கிற மாதிரி ஒரு ஆவல் ஒன்று வந்துட்டு. அடுத்த முறை இப்படித்தான் செய்வேன், முன்னுக்கு தான் போவேன். ஐயா அருமையா இருக்கு ஐயா, மிகவும் சிறப்பு ஐயா. எல்லாத்துக்கும் ஐயா மிகவும் மிகப்பெரிய நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். எல்லாரையும் கூட்டிட்டு வேறுங்க. கட்டாயம் நாங்க கேட்கணும், வேதாத்திரியும் திருமந்திரத்தை கட்டாயம் படிக்கும். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நான் ஒரு கேள்வி கேட்கின்றேன் ஐயா. தொலைவு சொல்லுங்க ஐயா. பிந்து வெண்மை நிறம், சக்தி நாதம் செம்மை. அந்த பிந்துவினுடைய வெண்மையினுடைய தன்மை என்ன, செம்மையினுடைய தன்மை என்ன, என்ன வேறுபாடு? அது வேறுபாடு சக்தியில வேறுபாடு சொல்ல முடியாது. ஏனென்று கேட்டால் பிந்தா இருக்கிறது, நாதமா இருக்கிற இது ரெண்டு ஒன்றுதான். சிவம் சக்தி, அது சிவத்துக்குள்ள சக்தி இருக்கு, சக்திக்குள்ள சிவம் இருக்கு. அப்ப சிவன் தான் சக்தியா இருக்கு, அந்த சக்திகளும் சிவம் இருக்கு. அப்புறம் என்ன மாறுபாடு அந்த கண்டுபிடிக்கிறது புரியா? ரெண்டு ஒன்று. ஆனால் வெண்மையாக இருக்கும் போது, சிவமாக இருக்கின்ற போது சிலது முன்னிலைப்படுத்தப்படுகின்றது. அது சக்தியாக செயற்படும் போது வேறொன்று முன்னிலைப்படுத்தப்படுகிறது. அதுக்காகத்தான் அந்த நிறத்தை மாற்றி காட்டுகிறார். சில நேரத்துல சிவம் எழுச்சி பெற்றிருக்கும், சில நேரத்துல சக்தி எழுச்சி பெற்றிருக்கும். ஆனாலும் சிவத்துக்குள்ள சக்தி இருக்கும், சக்திக்குள்ள சிவம் இருக்கும், மாறாது. அது சக்தியா இருந்தாலும் சிவன் தான், எதா இருந்தாலும் சிவன் தான். பிறகு நாங்கள் சக்திக்கு ஒரு ஆற்றல், சிவத்துக்கு ஒரு ஆற்றல் என்று எடுக்கவே கூடாது. அதுதான் திருமூலர் திருப்பி சொல்றோம் இதைத்தான். இல்ல, நான் கேட்கறதுக்கு காரணம் அது புரிகிறது ஐயா. ஆனால் அது ஏன் அந்த சிவம் வெண்மை என்றது ரெண்டு கலரையும் நிறத்தையும் ஏன் அவர் கொண்டு வர?
இன்னத்தை சொல்ல கொண்டு வரேன். அது 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 என்னண்டாலையா நாங்கள் அந்த ரெண்டும் சேர்ந்திருக்கல ஒரு நிறம், அது ஒரு 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 ஒளி. அந்த ஒளியை பிரிச்சால் செம்மையும் வெண்மையாக வரும். அப்புறம் ரெண்டும் சேர்த்தா அது அந்த சிவ ஒளியா வரும் என்ற கருத்துல சொல்லப்படுது. ரெண்டு 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 ஒன்றுக்குள்ள ஒன்று இருக்குது, அது பிரிச்சு செம்மையா இருக்குது, இது வெண்மையா இருக்கும். ரெண்டையும் சேர்த்தால் ஒரு ஒளியா இருக்கும். அந்த கருத்துலாம் சொல்லப்படுது. அது நாங்கள் இப்ப நீங்க சிவப்புன்றது இந்த கண்ணால பாக்குற சிவப்பு இல்ல, உணர்வு. உணர்வு. நான் இது அந்த ரெண்டு சக்திகளுக்குள்ளேயும் ஐயா அந்த ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன்ல ரெண்டு கலருக்கும் வித்தியாசம் இருக்கு தானே? இருக்கு வித்தியாசம் இருக்கு. என்ன சிவம் என்றா அது ஆசையா, அந்த சிவம் அசைஞ்சாதான் சக்தி, அதான் ஃப்ரீக்வன்சி வந்துருக்கு. அப்ப வெண்மை என்பது குறிப்பிடுவது ஜீரோ ஃப்ரீக்வன்சியை காட்டுவதற்காக வெண்மையும், ஹை ஃப்ரீக்வன்சியை காட்டுறதுக்காக சிவத்தை குறிப்பிட்டிருக்கலாம் தானே? அப்படியும் இருக்கலாம். அப்படியும் எடுக்கலாம் நீங்க. அதுவும் ஒரு நல்ல விளக்கமா இருக்கு. நான் அதை யோசிக்கல. அப்படியும் எடுக்கலாம் ஃப்ரீக்வன்சி. ஏன்னா சிவத்துக்கு ஃப்ரீக்வன்சி இல்ல. வேதாத்திரி மகரிஷி நுண்ணதிர்வன் சொல்றார். ஆனா இங்க சைவ சித்தாந்தத்திலயோ வேதாத்திரி மகரிஷியை தவிர மற்றொருத்தரும் சொல்லி இல்லையா? அதை வேதாத்திரி சைவ சித்தாந்தம் திருமந்திரம் சொல்லுது இருப்பு நிலை என்றுதான், நிலையான சிவம். அப்ப நீங்க சொன்ன மாதிரி நிலையான சிவம் அது அப்படியும் எடுக்க. அது என்னதுல ஐயா, இந்த சக்தி களத்துல நீ கேட்கல வெண்மையா இருக்கும், பிறகு சிவகளத்துல போன உடனே மஞ்சளா வரும், பிறகுதான் கருப்பா போகும். உண்மையா சிவத்தின் நிறமன்று எடுத்தால் அது கருமை. கருமைக்குள்ள வெண்மையும் செம்மையும் கலந்திருக்கு. ஆமா, அதான் அடுத்த கேள்வி நாங்க கேட்க என்னடா வேதாத்திரி சுத்தவழி கருப்புண்டுதான் அப்ப இந்த கருப்புல இருந்து எப்பாறு வெண்மையும் சிவப்பும் வந்தது என்பதுதான் என்னுடைய அடுத்த கேள்வி. அந்த கருப்புக்குள்ள அதுக்குள்ள வெண்மையும் இருக்கு சிவப்பும் இருக்கு. இந்த இன்னொரு ஒரு என்னன்னா அந்த இறைத்துகள் ரெண்டு இறைத்துகள் வரையக்குள்ள எப்படி இந்த சாணை பிடிக்கல அந்த சாணையில இருந்து பொறி பறந்து பொன்னுரமான ஒளியலைகள் வருதோ அதே மாதிரி இருக்குமா ஒரு 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 களத்துல, சிவகளத்துல. அதையும் தாண்டித்தான் நாங்கள் போகணும். இப்ப எங்கட சக்தி களத்திலேயே வெண்மை. அப்ப வெண்மைனா அது சிவமும் இருக்கு சக்தியும் இருக்கு. ஒரு அதை தாண்டி அங்க சிவகளத்துல போய்க்கல முதல்ல பொன்னொழிக்கெல்லாம் போவோமா, பொன்னொழி. பிறகு பொன்னொழியை தாண்டித்தான் கருமையான ஒளிக்குள்ள போவோமா. உண்மையா அந்த சைவ சித்தாந்தம் திருமந்திரத்துல சொல்ற விளக்கம் அதுதான். அது வேதாத்திரி மகரிஷி எளிமையாக அவர் சொல்லிவிட்டார், சுத்த வழி அதுக்குள்ள போறோம் கருமையான்னு சொல்லி. ஆனா இது இவன் இங்க நல்லா பிரிக்கிறேன், வேற ஒரே பிரிச்சு கொண்டு போயினேன். அதுல இன்னும் துவாதசாங்கம் என்ற இடத்துல விதைக்கிறது 16 கூறுகளா. அந்த ஒளிதான் ஒரு ஒளிதான் அங்க 16 நிறங்களை காட்டு, 16 கூறுகள். பிராசாத யோகம் சொல்ல, பிராசாத யோகம். இது அந்த துரியம்னு சொல்றது நாங்கள் உச்சந்தலே சகஸ்கிருதத்தை துரியம்னு சொல்றோம். ஆனா சைவ சித்தாந்தத்திலும் திருமந்திரத்திலும் துவாத சாங்கம் தான் துரியம். அந்த துரியத்துல இருக்கும் பொழுது 12 கூறுகளாக காட்சி தருமா. அதை நீங்க உணர வேணும். அது ஒவ்வொரு தடவை ஒவ்வொன்றை உணர்கிறேன். இப்ப நீங்க வெண்மையை உணரலாம், சிலர் செம்மையை உணரலாம், சிலர் ரெண்டையுமே உணர்வாரு, சிலர் ரெண்டும் சேர்ந்த நிலையிலும் பார்ப்பார். சிவமும் சக்தியும் உண்டாரு கேட்கல, சக்தி சிவபாதமாகவும் இருவார்கள். சிவர் என்னன்னா உயிரையும் சேர்த்து உணர்வார்கள். நீங்க உணர்றதை பொறுத்து பாக்கனா சக்கரத்துல அதை சொல்ல, அதுல சக்தி சிவம் உயிர் மூன்றும் இருக்குவான். அதான் சோமாஸ்கந்த மூர்த்தம் ரெண்டு கோயில்கள்ல வச்சிருப்பேன். சிவம் சக்தி இருக்கு, நடுவுல புள்ள இருக்கும். அந்த புள்ளதான் அந்த உயிர் ஆன்மா நடுவுல இருக்கும். அதையும் உணர்வார்களாம் சிலர். அது ஒவ்வொருத்த அந்த தவத்தின் வலிமையை பொறுத்தது. இதெல்லாம் உணர்ந்துதான் எழுதியிருக்கிறார். அதை சொல்ல சோமாஸ்கந்த மூர்த்தம். இந்த மூர்த்தங்கள்ல நான் சொன்ன மூர்த்தத்துல உண்டு, சிவமூர்த்தங்கள்ல. ஆனா சக்திக்கும் சிவத்துக்கும் இடையில உயிர் இருக்குது. என்னன்னா இந்த மூலாதாரத்துல
சக்தி, சிவம், உயிர் மூன்றும் இருக்கு குண்டலினியாக. இப்ப இது மேல போகணும். இப்ப சக்தியும் சிவமும் மேல போகத்தான் போகணும். ஏன் மூலமா போகணும்? அவ அங்க இருந்துதான் வந்தவ திருப்பி அங்கேயே போகணும். அங்க சுத்த வழிக்கு சிவத்துக்குள்ள போகணும். இதுக்குள்ள மாட்டுப்பட்டு போச்சுன்னு, அந்த உடலுக்குள்ள மாட்டுப்பட்டு போச்சுன்னு வந்து தானே இந்த திருமந்திர பாடல பார்த்தோம் தானே. இதுக்குள்ள சிவம் இதுக்குள்ள வந்திருக்குன்னு கண்டு கொண்டோம். அது வித்திலே, இது வித்திலே, மது வித்திலே, பொது வித்திலே. அப்ப இந்த உயிர் அதுவும் போகணும் சிவத்துக்குள்ள. போறதுக்கு இந்த உயிருக்கு வழி தெரியாது. ஆனா அந்த சிவம் சக்தி இருக்கு வேற, அந்த சக்தி அதுக்கு வழி தெரியும். ஏன்னா அது எங்க இருந்து வந்தது? சிவத்துக்குள்ள இருந்தா வந்தது. அதோட போனாது சரியான வழி தெரியும். அதான் என்ன செய்யுது? உயிர் இந்த சிவத்தையும் சக்தியும் பிடிச்சு கொள்ளும். பிடிச்சு கொண்டு இந்த பிராணாயாமாண்டு பிராணனோட சேர்ந்து மேல இழுத்து கொண்டு போறது. இழுத்து கொண்டு ஆக்னா சக்கரத்துல விடுறது. விட்ட உடனே அந்த சக்தி சிவத்துக்கு இடையில உயிர் நடுவில் இருந்து கொள்ளும், பிடிச்சு கொள்ளும். அப்புறம் இப்படியே இனி அங்கால விரிய போயினேன், அங்கால சகஸ்திரத்துக்கு போய் அதுல இருந்து இந்த இந்த உயிர் ஒளியாகத்தான் வருமா. அப்புறம் அங்கால உயிர் ஒளி, சீவ ஒளி என்று சொல்லுவேன். அந்த ஒளி என்ன செய்ய வேண்டாம், இந்த துவாதசாங்கத்துல இருந்து அப்படி ஒளியா விரியும். அப்ப எது விரியும்? இந்த சிவமும் சக்தியும் விரியும். சிவமும் சக்தியும் விரியல இந்த சீவன் அது இந்த சீவ ஒளியாக இதோட கலந்து நிற்கும். அப்படியே கலந்து இவையோட சேர்ந்து அதுவும் விரிஞ்சு விரிஞ்சோன்னு போகும். விரிஞ்சு கொண்டு போய் இவே இந்த புரியட்ட காயம் வந்து பஞ்சதன் மாத்திரைகள் 5, இந்த மனம், புத்தி, அகங்காரம் என்ற 3 அதையும் விட்டு போட்டு இந்த அகங்காரத்தை முழுக்க விடியல அதையும் போட்டு இந்த இப்படியே இந்த ஒளியில விரியேக்குள்ள இப்படி பிரபஞ்சம் முழுக்க உண்மையான ஒளி, செம்மையான ஒளியா விரிஞ்சு 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 இவைய ஒண்டா விட்டு விட்டு இது போய் அங்க அவ 2 ஒளி போகுது. எது? சிவம் சக்தியின் ஒளியும் சீவ ஒளியும் சேர்ந்து போய் கொண்டிருக்கு. அப்படி போய் அங்க சிவகலத்துக்குள்ள போன உடனே அவ தண்டை வீட்டுக்குள்ள போறான். அப்ப முதல் பொன்னொழிக்குள்ள போவினேன். அப்புறம் அவ போய் அங்க சிவம் இருக்கு, சிவத்தோட சேர்ந்துடும். அவர் சிவம் பார்த்து கொண்டிருப்பாரு, எப்படா வருவான்னு சொல்லி. அவர் இங்க இருந்து வந்தோடனே கூட்டி கொண்டு போடுவார் தன்னோட. அவ புணர்ந்து நின்றாளே என்ற திருமந்திரத்துல அவை புணர்ந்துட்டு அப்ப இந்த சீவ ஒளி நிக்குது, சீவன் நிக்குது. சீவன் பார்த்துட்டு ஓ அவர் தான் நானா இருக்கிறேன் என்று சொல்லி போட அதை உணர்ந்து ஓடுது. புறம் அவருக்கு நானும் வேறு இல்ல. புறம் என்ன செய்யுது? இந்த சீவ ஒளி அந்த சிவ ஒளியோட கலக்குது. கலந்து இது தன்னுடைய ஒளியை விட்டுடும். தன் நினைவு, தன் நிலை அறந்து போற நிலை, தன் நிலை அறந்து அது அந்த சுத்த ஒளியில இருக்கிற அந்த பேரொளியோட கலந்து. பிறகு அப்ப அன்னைக்கு ஓஹோ அவ சீவன் என்ன வேறு இல்லை, 2 ஒன்றுதான். அவ சிவமயமாம் தன்மை, சிவத்தன்மை பெற்றுவிடும். அத அற்புதமா விளங்கப்பட்ட ஏரொளி சக்கரம் என்று பாடம் இருக்கு ஐயா திருமந்திரத்துல. அற்புதம். அதாவது ஒளியாக எப்படி கொண்டு போறது, எப்படி சக்தியா கொண்டு போறது அற்புதமா விளங்கப்படுத்துற திருமந்திரத்துக்கு. ஆனா வேதாத்திரி மாதிரி இதெல்லாம் சிம்பிள் ஆக்கி போட்டு 9 மையத்தவன் அதுக்கு வெரி சிம்பிள். இது நாங்களும் இப்படியே அவர் ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒவ்வொரு கடவுளை தந்து அந்த கடவுளை அதுல வச்சு அவைக்கெல்லாம் ஒரு உருவத்தை கொடுத்து அவைக்கெல்லாம் ஒரு மந்திரத்தை கொடுத்து அதெல்லாம் சொல்லி ஒவ்வொரு சக்கரமா ஏற்றி கொண்டு போகணும். அது ஒவ்வொரு விதமான தியான முறைகளை சொல்ற திருமந்திரத்துல. ஒவ்வொரு வித குண்டலி யோகம் ஒன்று தியானத்தை கொண்டு வாரார், அட்டாங்க யோகம் ஒன்று தியானத்தை கொண்டு வாரார், கரியங்க யோகம் ஒன்று தியானத்தை கொண்டு வாரார், கேசரி யோகம் ஒன்று தியானத்தை கொண்டு வாரார். இப்படி பலவிதமான யோகங்கள். சாம்பவி சக்கரம் ஒன்றை கொண்டு வாரார், குமராவதி சக்கரம் ஒன்று கொண்டு வாரார், திருவம்பல சக்கரம் ஒன்று கொண்டு எல்லாம் தியான முறைகள்லாம். என்ன மாதிரி இந்த மூலாதாரத்தில் இருக்கிற சிவம், சக்தி, உயிர் இந்த 3ம் அந்த சிவத்தை அடைகிறதுக்கான வழிகளை சொல்லிக்கொண்டே வார. ஏதோ ஒன்றை நீங்க பிடிங்கோ, ஏதா ஒன்றை பிடிச்சு கொண்டு போய் சேருங்க. உங்களுக்கு எது வாய்ப்பா இருக்கு அதுல போங்க.
அற்புதம் ஐயா, நீங்க படிச்சா மிக அற்புதம். சொல்லி வார்த்தையால சொல்லியலாம். நன்றி ஐயா. நாங்கள் இத்துடன் நிறைவு செய்வோம். அன்பர்கள் எல்லாம் போய்கொண்டிருக்கிறார்கள். இதுவரை நேரமும் வித்தின் மகிமை பாகம் 2 இந்த சிறப்பு சிந்தனை உரையை நமக்கு வழங்கி எங்களுடைய கேள்விகள் எல்லாவற்றுக்கும் தெளிவான விளக்கங்களை தந்த பேராசிரியர் பாலசுப்ரமணியம் ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பாலசுப்ரமணியம் ஐயா, வாழ்க வளமுடன். அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், வாழ்க வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம், வாழ்க வளமுடன். அவரது வேதாத்திரிய தொண்டு, வாழ்க வளமுடன்.